அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். Lay hands suddenly on no man, neither be partaker of other men's sin. Keep thyself pure. அப்போஸ்தலனாகிய பவுல் Saint இந்த Paul வேத புஸ்தகத்திலே ஏறக்குறைய 14 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். has written 16 epistles in the Word of God. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. Every epistle was written for a certain cause. இந்த 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து ஆகிய புஸ்தகங்கள் 1 Timothy, 2 Timothy and Titus. ஊழியர்களுக்காக எழுதப்பட்டது. These are the epistles written for the saints of God. விசுவாசிகளை விட்டு ஒரு மேலான நிலைமையிலே கர்த்தருடைய ஊழியத்துக்காக அர்ப்பணித்த ஊழியர்களுக்காக எழுதப்பட்டது. It's written for the saints of God who have been called to அதில் the higher call. விசேஷமாக தீமோத்தேயு ஒரு உத்தமமான ஊழியக்காரன், Especially அதிகமாக பவுலால் சிநேகிக்கப்பட்ட ஒருவர். Timothy was a faithful servant of God and loved by Saint என்னுடைய Paul. குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று அவரை அழைத்தார். He says, unto my beloved son Timothy. அவருக்கு அநேக ஆலோசனைகளை அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், He gave him several உன்னை counsels. சுத்தவானாக நீ காத்துக்கொள் என்று சொன்னார். Preserve thyself pure. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காத்துக்கொள்ளுகிறவர். God whom we worship is able to keep us. நம்முடைய தேவனை போல காக்கிறவர் இந்த உலகத்தில் யாரும் There இல்லை. is no other God who can protect us in such a manner. 121ஆம் சங்கீதத்திலே அவருடைய காக்கும் தன்மையை குறித்து நாம் வாசிக்கிறோம். Psalms 121, we read about the characters of our 3வது வசனத்திலே அவர் நம்மை உறங்காமல் காக்கிறவர். In 3rd verse, he would not slumber, he would preserve. 4ஆம் வசனத்திலே அவர் உறங்குறதும் இல்லை, அவர் தூங்குறதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. He neither slumbers nor sleeps. 5ஆம் வசனத்திலே அவர் வலது பக்கத்திலே நிழலாய் இருந்து நம்மை காக்கிறவர். 5th verse, the Lord is thy keeper, thy shade upon thy right hand. 7ஆம் வசனத்திலே எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காக்கிறவர். 7th verse, the Lord shall preserve thee from all evil. 7ஆம் வசனத்திலே நம்முடைய ஆத்மாவை அவர் காக்கிறவர். 7th verse, he shall preserve thy soul. 8ஆம் வசனத்திலே நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் அவர் காக்கிறவர். 8th verse, he shall preserve thy going out and thy coming in. நம்முடைய தேவன் நம்மை அவ்வளவாய் நம்மை பாதுகாக்கிறவர். So our God is able to save us in such a grand manner. எல்லா விதத்தில் நம்மை பாதுகாத்தாலும் Though he protects us in all இங்கே aspects. பவுல் எழுதுகிறார், Here Paul writes, மகனே son, நீ பயப்படாதே, do not fear, நீ கலங்காதே, do not be troubled. உன்னை தேவன் சுத்தமாய் காத்து கொள்ளுவார் என்று எழுதல. Says God shall keep thee pure. பரிசுத்தவான் என்று வருகிற வேளையிலே Coming to purity, வேதம் சொல்லுகிறது, the word of God says, நீ உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். keep thyself pure. உன்னை சுத்தவானாக தேவன் காக்க போவதில்லை, It's not that God would keep you pure. சுத்தவானாக நீ உன்னை காத்துக்கொள். It's you. The work is you. You have to தேவனுடைய keep yourself நாமத்துக்கு pure. மகிமை Glory be உண்டாகும். to the name of God. நீங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 1 John 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று நாம் எப்படி அழைக்கப்படுகிறோம்? How have we been called? நம்ம யாரு? Who are we? தேவனுடைய பிள்ளைகள். We are the sons of God. ஒரு கலெக்டருக்கு பிள்ளைங்க இல்ல, Not ordinary ஒரு children. பிரதமருக்கு பிள்ளைங்க இல்ல, Or not born. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவனுடைய பிள்ளைகள்.
We are the sons of எத்தனை God பேருக்கு who has சந்தோஷம்? created heaven and earth. How many of you Hallelujah. rejoice? Hallelujah. அதுல தேவனுடைய அன்பு எவ்வளவுன்னு பாருங்க. Look how great is the love of God. எங்க அப்பா நல்லா தண்ணி அடிப்பாங்க. My father used to drink. நிறைய அழிச்சிட்டாங்க, எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. He has destroyed a lot. அந்த அப்பா எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் இப்படி ஒரு பாஸ்டரா வருவேன்னு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் ஃபைல் பண்ணிருக்க பார்த்தேன். My father wrote a letter. I never knew that. யாரெல்லாமோ என்ன லெட்டர்லாமோ ஃபைல் பண்றாங்க. நான் விட்டுட்டேன், கோட்டை விட்டுட்டேன் அந்த லெட்டர்லாம் வைக்கிறதுக்கு. I have not filed all this letters. அப்பா ஒரு கடிதம் எழுதினாரு. My father wrote me a letter. மகனே, son, நீ நான் உன்னை பெற்றதுக்காக நீ எனக்கு ஒரு நன்மை செய்ய முடியுமானால் நீ போய் இன்னாருடைய பிள்ளைன்னு மாத்திரம் சொல்லாத. அது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. Son, if you are able to do something good, never say that I have. அப்ப நான் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்திருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்க. இன்றைக்குள்ள பாஸ்டரை பார்க்காதீங்க, அன்றைக்கு அவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தேன். So that day I was so good. என்னுடைய தாய் என்னை பிள்ளைன்னு சொல்ற வெக்கப்பட்டாங்க. My mother was ashamed to call me as a son. ஆனா நான் எல்லா பயத்தோட சொல்றேன். With all fear I would tell you. எங்க சொந்தங்கள் வெக்கப்பட்டாங்க. My near ones and அப்பா வெக்கப்பட்டாங்க. எங்க அம்மா வெக்கப்பட்டாங்க. My mother was ashamed. ஆனா வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்ன வெக்கப்படவே இல்லை. God who created heaven and earth was never ashamed of me. அவர் என்ன பிள்ளைன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஊழியம் செய்றேன். Because he called me addressed as son, that's why I minister to you. எல்லாரும் உட்கார்ந்து வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. You are hearing the word of God before me. நீங்க என்ன விட நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு தெரியல. நாம எல்லாரும் யார் என்று கேட்டால் தேவனுடைய பிள்ளைகள். But all of us are the sons of God. பெரிய வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், God who has created heaven and earth, நம்மை பார்த்து நீ என் பிள்ளை என்று சொன்னார். Looking at us, he addresses us as sons. அதனால ஒரு பெரிய அன்பு நம்ம மேல காட்டி இருக்கிறார். He showed a great love upon us. அதோடு நிறுத்திரல. Never stopped with that. அடுத்த வசனம் சொல்லுகிறது. Next verse says, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம ஒன்று அறிந்திருக்கோம். We know a certain fact. நாம இயேசு ஒருமுறை வெளிப்பட்டார். Jesus was நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். He died for our sins. அடக்கம் பண்ணப்பட்டார். He was buried for us. உயிரோடு எழுந்தார். He was risen. நம்ம பிள்ளைகளாக மாற்றிட்டார். And he has made us his children. இன்னொரு முறை அவர் வெளிப்படும் பொழுது, when he appears again, நாம் அவரை இருக்கிற வண்ணமாக தரிசிப்போம். We would see him even as he is. முதலாவது நாம் தரிசித்த வேளையில பேதுரு யோவான் தரிசித்த போது, first when we saw him, நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இரத்தமும் மாமிசம் உள்ளவராய் பிறந்தார். He was born as a man with like passions. ஆகையாலே தொட்டு பார்த்தாங்க. They touched him. அவரோட தங்கினாங்க. They stayed with him. அவரோட சாப்பிட்டாங்க. They dined. எல்லாம் அவரோட அவர் மாம்சம் இருந்ததனால அதெல்லாம் அனுபவிச்சாங்க. Since he was in flesh, they enjoyed everything. ஆனால் இனிமேல் அவர் வரும்போது இந்த மாம்சம் வர மாட்டார். Now when he comes, he will not come in flesh. அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்போம். We would see him even as he is. அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், how is he? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். He is holy. ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். He is dwelling in a light where none can enter. கோடி தூதர்கள் அவரை ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Millions of angels are worshiping him. அந்த ஒளியிலே இருக்கிறபடியே நாம் அவரை தரிசிப்போம். We would see him even as he is in the light. ஆகையாலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், how we ought to be. அவர் ஒளியிலே இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். Since we would see him even as he is the light, we would be like him. எதற்கு ஒப்பாய் இருப்போம்? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருப்போம். How he is, so we would be. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், and he who keeps the belief on him. பேர் விசுவாசிக்கிறாங்க நாம இருக்கிற வண்ணமாகவே, இயேசு இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று விசுவாசிக்கிற மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. How many of you believe that you would be like Jesus? Say hallelujah. இந்த நம்பிக்கை உள்ளவன் எவனும், whoever has it this way, அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல, even as he is pure, தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். in him purifieth himself. தேவன் நம்மை அழைச்சிட்டார்.
God has called him. தேவன் அவனை பிள்ளை ஆக்கிட்டார். He has made us his நம்முடைய sons. அன்பை கொடுத்துட்டாரு. He gave his son. பிள்ளை ஆக்கி விட்டுட்டாரு. He has made us his son. என்னுடைய வேலை என்ன? What is my job? நான் அவரை இருக்கிற வண்ணமாகவே நான் தரிசிக்கிறபடியினால், Since I see him as he is, என்னுடைய வேலை நான் அவருக்கு ஒப்பாய் இருக்கும்படி என்னை நானே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். I ought to sanctify myself that I would be like him. பரிசுத்தமாக்குற தேவன் அல்ல, பரிசுத்தமாக்குறது நான். It's not God who sanctifies, we ought to sanctify பாவத்திலே ourselves. பிறந்தேன், I was born in sin. பாவத்திலே வளர்ந்தேன், I lived in அவர் sin. இரத்தத்தினால் என்னை கழுவினார், He washed us with அவர் his blood. இரத்தத்தினால் என்னை He சுத்தமாக்கினார். has sanctified us with his blood. அடுத்தது என்னை அடுத்த ஸ்டாண்டர்ட் கொண்டு போகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நான் தான். It's me. We have to make an effort to go to the other step. என்னை நான் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். I have got to keep myself pure. ஆகையினாலே தான் Therefore, வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்திலே Revelation 22. நீங்கள் 11-12 வாசிப்பீர்களானால், You read 11 and 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யுங்க. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கிறியா, இன்னும் அசுத்தமா நீயே செய்துக்க. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி செய்றீங்களா, இன்னும் நீதி செய். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கிறீங்களா, இன்னும் பரிசுத்தமாகுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பாருங்க, பரிசுத்தமாய் இருக்க நான் பரிசுத்தப்படுத்துவேன் ஆண்டவர் சொல். நோ கேரண்டி. There isn't any guarantee that he would sanctify us. நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். He that is holy, let him be holy. நீ நீதி செய்து கொள். You ought to make yourself righteous. உன்மேல் விழுந்த கடமை. That's your bounden duty. நீ என்ன கிரியை செய்கிறாயோ ஏற்ற பலனை நான் கொண்டு வருவேன். So I would bring you the reward even as அசுத்தமா இருக்கணுமா, அசுத்தமா இருந்துங்க. If you want to be filthy, அநியாயம் செய்யணுமா, அநியாயம் செய்துங்க. If you want to be unjust, let me be unjust. பரிசுத்தமா இருக்கணுமா, பரிசுத்தமா இருந்துங்க. If you want to be holy, அது உன்னை பொறுத்தது. It's up to you. நீ என்ன அநியாயம் செய்தாலும், அக்கிரமம் செய்தாலும், நீ பரிசுத்தக்கேடா இருந்தாலும் இதற்குரிய பலனை நீ அனுபவிப்பாய். Whatever you do, you would reap the consequences. அப்படியானால் ஆண்டவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, That be so what it நீ அநியாயம், அது உன்னை பொறுத்து. அநியாயம் செய்கிறது உன்னை பொறுத்தது, பரிசுத்தம் செய்கிறதும் உன்னை பொறுத்தது. It's up to you to be unjust. It's up to you to be holy. நீங்கள் 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், If you read 2 Timothy 2nd chapter, தயவு செய்து 21 வசனத்தை வாசிப்பீர்களானால், verse 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். பாருங்க, அங்க ஒரு பெரிய வீடு இருக்கிறது. There's a great house. பொன்னினாலே பாத்திரம் இருக்கு, வெள்ளியினாலே பாத்திரம் இருக்கு, vessels of silver, மரத்தினாலே பாத்திரம் இருக்கு, vessels of wood, மண்ணினாலே பாத்திரம் இருக்கு, and vessels of earth. சில கனத்துக்குரியவைகள், சில கனவீனத்துக்குரியவைகள். Some to honor, some to dishonor. நாம எதை கனப்படுத்துவோம்னு சொன்னா, பொற்பாத்திரத்தை நாம கனப்படுத்துவோம். We would honor only the vessel of gold. ஆனால் ஆண்டவர் எதை கனப்படுத்துறாருன்னு கேட்டீங்கன்னா, who does God honor? அதனுடைய வெசல்ஸை பொறுத்து அல்ல, அதனுடைய விலையை பொறுத்து அல்ல, not according to the value, அதனுடைய கனத்தை பொறுத்து அல்ல, not according to the honor, அது வெள்ளியினால செய்யப்பட்டதா, whether it is made of silver, அது பொன்னினால whether it's செய்யப்பட்டதா, made of gold, அதை பொறுத்து தேவன் கனப்படுத்துறது இல்ல. God never honors accordingly. தேவன் எதை பொறுத்து கனப்படுத்துறாருன்னா, how does God honor? எந்த பாத்திரம் சுத்தமாய் இருக்கிறது, which vessel is holy, எந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், which is a vessel that is purged. ஆகையினால தான் ஆண்டவர் சொன்னார், therefore the Lord said, கடைசி நாட்களிலே in the last days அநேகர் வந்து நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், we prophesied, பிசாசுகளை துரத்தினோம், we cast away devils, அற்புதங்களை செய்தோம், we did miracles என்று சொல்லுவார்கள். they would say so. அவர்கள் ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசி மனுஷரால் கனப்படுத்தப்பட்டவன், probably a prophet being honored by man, அற்புதங்களை செய்கிறவர்கள் மனுஷரால் கனப்படுத்தப்பட்டவர்கள், miracle workers being honored by man, பிசாசுகளை துரத்துவோமானால் மனிதர்கள் கனம் பண்ணுகிறார்கள், cast away devils, men do honor இவர்கள் us. மனிதரால் கனப்படுத்தப்பட்டாலும், though they are honored by man, ஆண்டவர் என்ன சொன்னார்னா, what does God say? அக்கிரம செய்கைக்காரரே, workers of iniquity, நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று சொன்னார். I know ye not. இப்போ உலகம் அவருடைய அற்புதங்களை வைத்தோ, அவர்களுடைய வரங்களை வைத்தோ, அவர்கள் மூலம் நடப்பிக்கிற கிரியைகளை வைத்தோ உலகம் கனப்படுத்துகிறது. The world is all able to honor such people who do wonders, miracles. தேவன் ஒரு மனிதனை கனப்படுத்துகிறது அவன் செய்கிற ஊழியத்தை வைத்தோ, அவனால் நடப்பிக்கிற கிரியைகளை வைத்தோ தேவன் ஒரு நாளும் கனப்படுத்துகிறது இல்லை. அவனுடைய பரிசுத்தத்தை வைத்து தேவன் கனப்படுத்துகிறார். God never honors a man because of his ministry or miracles.
it's because of His holiness. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக கனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால், கனப்படுத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் சொன்னார், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், one has to leave everything and purge himself. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. அப்படியே நம்மேல் எல்லார் மேல் விழுந்த கடமை என்னவென்றால், நாம் எவைகளை விட்டு சுத்திகரிக்க வேண்டுமோ அவைகளை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Whatever we have to sacrifice and purge, we ought to do that. இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே 4 விதமான சுத்திகரிப்பை விழுத்த கொடுத்தார். The Lord has brought about 4 types of edification or sanctification. முதலாவதாக, first, நம்முடைய வார்த்தையிலே சுத்தம், cleanliness in our words. வாசித்து பாருங்கள். யோபின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Job 11:4. என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் என்னுடைய சொல் சுத்தம். My words are pure. நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, what about my words? சுத்தமான நம்முடைய வார்த்தையாக நம்முடைய வார்த்தை இருக்கு. So our words have got to be pure. பாருங்க, இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளிலும் மானிடர்களாகிய நமக்கு தான் ஆண்டவர் பேச்சு காரியத்தை கொடுத்திருக்கிறார். Amidst all the creation is only to mankind God has given us a language. எந்த படைப்புக்கும் இந்த பேசுகிற கிருபை இல்ல. No other creation can talk. நமக்கு பேசுற கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has given us the grace to talk. ஆனா நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, what about our conversation? நம்முடைய பேச்சு சுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். Our conversation has got to be pure. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, the word of God says, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. 4th chapter 12th verse. இளமையை குறித்து ஒருவனும் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. 6 காரியத்தை மாதிரியா இருக்க சொல்றார். So he has given us 6 factors to be an example. பாஸ்டர், அவன் ஒரு தீமோத்தேயு ஒரு பாஸ்டர். Timothy is a pastor. ஒரு இளம் போதகன். He is a young teacher. உன்னை வந்து சபையார் அசட்டை பண்ணாம இருக்கணும்னா, that the church may not despise you. நீ ஒரு இளம் பாஸ்டர், you are a young நீ ஒரு pastor, வாலிப போதகனா இருக்க, you are a young teacher, நல்ல பிரசங்கம் பண்ணு, you are able to give a good message, நல்ல அற்புதம் பண்ணு, do work. அதெல்லாம் சொல்லல. He never said so. நீ விசுவாசிகளுக்கு உன்னை ஒருத்தர் அசட்டை பண்ணாம நீ வந்து மாதிரியா இருக்கணுமானா 6 காரியங்களிலே மாதிரியா இருக்கணும். அதுல பிரதானமானது என்னன்னா வார்த்தை. If you ought to be an example amidst the believers, 6 factors you have to take. கற்பு கூட பின்னால தான் சொல்றார், விசுவாசம் கூட பின்னால தான் சொல்றார். So faith is said later. அவர் ஆரம்பமே என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, beginning what உன்னை ஒருவனும் அசட்டை பண்ணாதிருக்க வேண்டுமானால் none may despise நீ you. வார்த்தையிலே மாதிரியாயிரு. Got to be pure in word. ஒரு மனிதனுடைய வார்த்தை மாத்திரம் மாதிரியா இல்லாவிட்டால், if a man is not ஒரு pure, மனுஷனுடைய வார்த்தை மாத்திரம் சுத்தமா இல்லாவிட்டால், if the word of a man is not pure, அந்த மனிதனுடைய வாழ்க்கை அபத்தமாகி போகும். the life of that man is dangerous. ஒரு தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் மிக கவனமாய் இருக்க வேண்டியது, என்னுடைய வார்த்தை சுத்தமான வார்த்தையாய் இருக்க வேண்டும். We the children of God, we got to give caution to the words that we speak. பாருங்கள், பேதுரு ஒரு படிக்காத ஒரு மனுஷன். Peter was an illiterate man. ஒரு மீன்பிடி தொழிலை செய்த ஒரு மனுஷன். He's a fisherman. ஒரு கடற்கரையிலே வாழ்ந்த ஒரு A மனுஷன். man who lived in the seashore. ஒரு நாள் அவரை இயேசு அழைத்தார். One day Jesus called அவரை வேறு பிரித்தார். and அவரோடு இயேசுவோடு தங்கினார். and he abode with Jesus. ஒரு நாள் அவர் இயேசுவை மறுதலித்தார். He betrayed Jesus. அவர் அங்க இயேசு நியாயந்திருக்கப்பட்ட இடத்துக்கு வந்தாங்க. When Jesus was being அவர் judged, வந்து அங்க உட்கார்ந்து நல்ல குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். and he was warming himself in the cold. வேதம் சொல்லுகிறது 26ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 26:73 வாசியுங்கள். 26:73. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. பேச்சு என்ன செய்து? What about your speech? உன் பேச்சு என்ன செய்து? What about your நீ speech? இயேசுவோடு இருந்தவன் சொல்றதுக்கு என்ன காரணம்?
Or what's the cause that can be said you were with Jesus? இயேசுவோடு 3.5 வருஷம் இருந்தாருங்க. He lived with Jesus for 3.5 என்ன years. மாறிடுச்சு? What changed? பேச்சு மாறிடுச்சு. His conversation பாருங்க, changed. ஒரு மனுஷனுடைய பேச்சு மாறணும்னா The man's நாம speech யாரோடு இருக்கிறோமோ அதே தான் பேச்சு மாறிடும். With whom we are, likewise our talk changes. நான் யோசிச்சு பார்க்கிறேன். I considered நான் ஒரு 5 வயது சிறுவனா இருந்தேன். when I was a young, 5 வயசு கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். I believe I was less than 5. என்னுடைய வீட்டு முன்னாலே நான் ஏதோ ஒன்று மண்ணிலே விளையாடி கொண்டிருந்தேன். I think I was playing in the sand. என்னுடைய தகப்பனார் திண்ணையிலே உட்கார்ந்திருந்தார். My father was seated in the balcony. நான் விளையாட்டுல ரொம்ப மும்முரமா இருந்தேன். And I was busily playing. என்னுடைய இனத்தார் ஒருவர் என்னுடைய அப்பா பார்க்க வந்திருக்கிறார். My relative came to see me. நான் அந்த மண்ணில ரொம்ப இன்ட்ரெஸ்டா விளையாடிக்கிட்டு இருந்தேன். I was playing in the sand. அவர் ஏதோ எனக்கு வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். He had purchased something for me. அவர் வந்து சொன்னாரு, தாமஸ் அப்படின்னு கூப்பிட்டாரு. He addressed ஒரு me. முறை கூப்பிட்டிருக்காரு. He called me once. 2 முறை Called கூப்பிட்டிருக்காரு. me twice. அவர் பல முறை கூப்பிட்டு நான் விளையாட்டு இன்ட்ரெஸ்ட்ல இதை கவனிக்கல. I was immersed in the game, so I never அவர் observed. பக்கத்திலே வந்து செல்லமாக ஒரு தட்டி இருக்கிறார். He came near and patted me lovingly. அவர் தட்டும் போது நான் எழும்பிட்டேன். I rose up when he patted me. அந்த தட்டு ரொம்ப செல்லமான தட்டு, ரொம்ப வல்லமையா ஆடுது. That pat was hard. It was harsh. எனக்கு சின்ன வயசுல கொஞ்சம் ரொம்ப உரைச்சிடுச்சு. I believe it was very sensitive. நான் திரும்பி பார்த்தேன். I turned and saw. போடா. I asked him to get along. என்னுடைய தகப்பனார் திண்ணையில உட்கார்ந்திருந்தார். My father was seated on the portico. அங்கிருந்து இறங்கி வந்தார். He came. பெரம்பை எடுத்துட்டு சாத்துன்னு He took the cane and just whiplashed me. அந்த மனுஷன் வந்து எங்க அப்பா காலை பிடிச்சிட்டு, That man. அண்ணாச்சி மனுஷங்க அண்ணாச்சி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு இந்த பிள்ளை போட்டு அடிக்கிறீங்க. My mistake. Why did why? வயது முதிர்ந்தவரை நாம் போடா என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக Because I spoke with disrespect to an elderly person. 5 வயசுல பட்ட அடியை 70 வயசு வரைக்கும் நான் மறக்கல, இன்னும் வச்சிருக்கேன் ஞாபகத்துல. Even now I am not able to forget. போடான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு, just because of that disrespectful ஆனா word. இன்னைக்கு நீங்க பிள்ளைலாம் வளர்க்குறீங்க, அது உங்க பாடு. நான் எங்க அப்பாக்கு வளர்த்து I do not know how you bring up your children. 14 வயசுல நான் ஆவடிக்கு வந்தேன். So when I was 16 I came to Avadi. ஒரு நல்ல நண்பன் எனக்கு கிடைக்கல. There wasn't a single good friend. ஒரு நல்லவன் கிடைக்கல. Not a single good friend. இப்போ இந்த போடான்னு சொன்ன வாங்கின அடி இருக்கு பாருங்க, அதெல்லாம் மறந்து போச்சு. So I இப்போ என்ன forgot. லாங்குவேஜ் வந்துச்சுன்னா எல்லாமே போடா வாடா தான் வந்துச்சு. So my language. என்னோட 21 வயதுக்குள்ள அங்க நாங்க பேசின வாங்க போங்க எல்லாம் மறந்து, இப்போ 21 வயதுக்குள்ள நான் பேசின பாஷை எல்லாம் வாடா போடா அந்த பாஷை பேச கத்துக்கிட்டேன். ஏன்னா என்ன உறவுகள் அப்படி இருந்துச்சு. When I was 21 the slang language came to me. 21 வயதுல ரட்சிக்கப்பட்டேன். I was saved when I was 21. ஜெப வீட்டுக்கு போனேன். I went to the faith home. அங்க ஒரு தாத்தா இருந்தாரு. There was a grandfather. என்ன பேசினார் தெரியுமா? Know what he said? தம்பி, He said, young man, தயவு செய்து அதை எடுக்கிறீர்களா? please would you take this? தயவு செய்து அங்க போய் வருகிறீர்களா? Please would you go there? எனக்கு இது அந்நிய பாஷையா இருந்துச்சு. It was a strange language for me. இது எனக்கு தாய் பாஷை இல்ல. It was not my mother tongue. எனக்கு இவர் கிண்டல் பண்ற மாதிரி பெரிய I thought he was just mocking me. எடுக்கிறீங்களா போறீங்களா? Would you get up? Would you go please? என்ன சொல்லிருக்கணும்? ஏய் தாமஸ், அது எடு. He could have addressed me straight by name and asked him to. நான் பேசுவேன். So I would do that. ஆனா அவர் எடுக்கிறீங்களா போறீங்களா Would you come வரீங்களா? up? Would you go there? எனக்கு பெரிய தலைவலியா இருந்துச்சு. So it was just a headache. ஆனா Yet அவரோட தங்கி இருந்தேன். I stayed with him. அந்த 7 வருஷம் தங்காம நேரா ஆவடியில் வந்திருந்தா நான் எப்படி பேசியிருப்பேன்னு இப்ப நான் சொல்ல விரும்பல. 7 years had I not lived with him, just imagine how I would have அந்த spoken. மனுஷனோடு 7 வருஷம் தங்கி இருந்து Since I stayed அவர் with him, பேசுற பாஷை கத்துக்கிட்டேன். I learned the language that he spoke. வீட்ல எப்படி பேசினாரு, How he spoke at home, விசுவாசிகள்ட்ட எப்படி how பேசினாரு. he spoke with the believers. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க கூட விசுவாசிட்டு என்ன பேசுறாங்க, வாடா போடா தான் பேசுறாங்க. எனக்கு அது கத்தரல. Most of the servants of God addressed in a disrespectful manner. எனக்கு ஒரு மனுஷன் கற்றுக் கொடுத்தார். அவரோட 7 வருஷம் தங்கினேன். And a certain என்னுடைய elderly person பாஷைகள் taught மாறியது. my language and அப்ப style. நான் சொல்லுவேன், இந்த பேதருக்கு வந்து என்ன பாஷை தெரியுமா? தெரியும். சத்தியம் பண்றதுக்கும் சபிக்கிறதுக்கும் தெரியும். அதனால தான் நீ இயேசுவோட இருந்தான்னு சொன்னோன்னே அடடே நம்ம வார்த்தை காட்டி கொடுத்துச்சுன்னு உடனே டாட்டை மாத்திட்டாரு. அவர் ஒரிஜினல் லாங்குவேஜ் போயிட்டாரு. சத்தியம் பண்ணவும்
அதான் அவருடைய ஒரிஜினல் லாங்குவேஜ். He started cursing. ஆனா And he started 3 swearing. வருஷம் இயேசுவோடு இருந்தபோது When he was with Jesus for 3 years, தாழ்மையாக, he was humble, அன்பாக, lovingly. இயேசுவினுடைய வார்த்தை கிருபை பொருந்தின வார்த்தைகளாய் இருந்தன. So the words of Jesus were full அந்த of grace. வார்த்தைகளை பேதுரு பேசினார். And Peter spoke those words. ஏனென்றால் You know அந்த உறவு, ஆண்டவரோடு உள்ள உறவு அவர் பாஷையிலே பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கினது. The affinity with Jesus changed his அப்ப talk நான் and style. இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். I believe in the name ஒரு of Jesus. மனுஷன் தேவனை அறிந்தவனாய் A இருப்பானானால் man knows God. நாம் முன்னால பேசின பாஷை வேறு, நாம இப்பொழுது பேசுகிற பாஷை வேறு. Our earlier conversation is different. நாம் ஒரு Today's speech is பாஷையை different. கற்றுக்கொள்ள வேண்டும். We ought to learn this நான் conversation. சொல்லுவேன், எனக்கு சின்ன வயசெல்லாம் யோசித்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. When I consider my young age, it's amazing. என்னுடைய வறுமையிலே நான் ஆவடிக்கு மளிகை கடைக்கு வந்தேன். In my poverty, I came to a store shop. ஒருத்தர் வந்து கேட்டாரு, எனக்கு 1 கிலோ மிளகாய் கொடுங்கன்னு கேட்டாரு. A certain person asked for a நான் kilo. சொன்னேன், எங்க கடையில் மிளகாய் விற்கிறது இல்லை, அது காய்கறி கடையில் விற்பாங்க. So we காய்கறி கடையில் தான் மிளகாய் விற்பாங்க. do not sell chilies. You ought to go to முதல்ல சொன்னேன், டேய் மிளகாய் மூட்டையே வாங்கி வச்சிருக்கேன், நீ என்ன? Then the owner இங்க said, மிளகாய்னா பச்சை மிளகாய், இங்க மிளகாய்னா here it's red காய்ச்ச chilies. மிளகாய். எனக்கு என்ன தெரியும், சொல்லியா கொடுத்தாங்க. So did they teach me? அப்ப முதலாளி சொன்னாரு, வத்தல்ரா மிளகாய் கட்டி கொடு. So this is a red chili that you சொன்னாரு, தனியா இன்னொரு கிலோ, தனியாக்கு 1 கிலோன்னாரு. நான் இன்னொரு கிலோ மிளகாய் கட்டி கையில வச்சு. So I packed another. அவர் சொன்னாரு, ஏங்க நான் தனியா கேட்டா ஐயா தனியா தானே கட்டி. ஐயோ, So he asked for dhania and I packed another. இவன் தனியான்னு கேட்டா எனக்கு கொத்தமல்லி தான் தெரியும், தனியால இன்னொரு கட்டி கொடுனாரு. So I misunderstood what he said and packed another kilo of இந்த சென்னையில வந்து நான் தமிழ் மொழியை கத்துக்கிறதுக்கு படாத பாடுபட்டேன். You know how much I struggled to learn Tamil when நான் தமிழ்நாட்டு பிரஜை. No doubt I was ஆனா born இந்த in திருநெல்வேலி Tamil. தமிழுக்கும் இந்த மெட்ராஸ் தமிழுக்கும் பயங்கர டைப் ஆச்சு. There was a great difference between. இப்போ என்ன ஆச்சுன்னா 2 கலந்துடுச்சு. ஏன்னா Now both is mingled மெட்ராஸ்லயே because I just stayed at Madras. ஒரு உறவு என்னத்தை மாத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பாஷையை மாத்திடுச்சு. Fellowship is able to change the style of பாருங்க, it. புதுசா வந்தா சொல்லிடலாங்க, இது கன்னியாகுமரி தமிழ், இவங்க கோயம்புத்தூர்காரங்க, இவங்க எல்லாம் தமிழ் தான். ஆனா பேசுற மொழியே வித்தியாசமே. இது திருநெல்வேலி, இது கன்னியாகுமரி, இது வந்து மதுரை, இது கோயம்புத்தூர். எப்படி காட்டுச்சுன்னு கேட்டீங்க. The style of talk is able to show us who they are. பிறப்பிடம் நமக்கு ஒரு பாஷையை கத்து கொடுத்துச்சு. So in your birth you know the language. உறவுகள் இன்னொரு பாஷை நமக்கு கத்து கொடுக்குது. But your fellowship taught another. நம்முடைய பிறப்பு எப்படி இருக்கலாங்க, பாவத்துல பிறந்து பாவத்துல வாழ்ந்த போது நம்முடைய பாஷை டோட்டல் டிஃபரண்ட். Our talk was entirely different. பட் இப்போ நாம அந்த உறவை விட்டு இப்ப தேவனோடு உறவுக்குள்ள நாம வந்துட்டோம். We have come with the fellowship of God. இந்த உறவு என்ன செய்யணும்னு கேட்டீங்க. What about this fellowship? நம்முடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நம்முடைய பாஷையை மாற்றணும். Not only our life it changes our talk. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. நாம முற்காலத்திலே நாம பேசின பாஷைகள் வேறு. In early days our talk was different. நாம் இப்பொழுது பேசுகிற பாஷை சுத்தமான பாஷை. The talk that we now talk is pure. நல்லா கவனிங்க. Consider. இந்த பாஷை தாறுமாறாகும் போது என்ன நடக்கும் தெரியுமா? Language is confounded. What happened? நான் யோசித்து பார்த்தேன். I considered. இந்த உலகத்துல முதலாவது மனுஷன் ஆதாம் பாஷையை யார்கிட்ட படிச்சிருப்பான்? He knew one language. தேவன் தானே முதல்ல பேசியிருப்பார் அவங்ககிட்ட. அப்ப லாங்குவேஜ் கத்து கொடுத்தது யாரு? அதுல ஏதாவது அசுத்தம் இருக்குமா? Whether there would be any அதுல ஏதாவது கலப்படம் இருக்குமா? Whether there would be any pure language, தேவனுடைய லாங்குவேஜை கத்துக்கிட்டான். God's language was totally pure and he learned. இந்த லாங்குவேஜ் தாங்க அவங்க பேசனாங்க, எல்லாரும் பேசனாங்கங்க. So this was a language எது of God வரைக்கும் that பேசனாங்கன்னா, how long? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரே லாங்குவேஜ் பேசனாங்க. Genesis 11th up to Genesis 11 they spoke. அதனால என்னவா இருந்தாங்க தெரியுமா? How they were? ஒண்ணா இருந்தாங்க. They were united and one. இவங்களால ஒரு பிரிவினை இல்லங்க, லாங்குவேஜ் எல்லாருக்கும் ஒரே லாங்குவேஜ். There wasn't any division, the language was one.
ஒரு குடும்பம் ஒன்றா இருக்கணுமானா, A family ஒரு has got to சபை be one. ஒன்றா A church has got to be இருக்கணுமானா, ஒரு one. குழு ஒன்றா If a இருக்கணுமானா, group has got to be one. language is a very important. I would say language is very, very நம்முடைய important. பாஷை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Our language is very ஏனென்றால் important. You know why? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The word of God says, செப்பனியாவின் புஸ்தகம் The book of தயவு Zephaniah. செய்து நீங்கள் செப்பனியாவின் புஸ்தகம் தயவு செய்து 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் Zephaniah, தேவனுடைய 3rd chapter, நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 9ஆம் வசனம் பாருங்கள். 9th verse. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஜனங்கள் செப்பனியா 3 அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்களுடைய பாஷையை சுத்தமான பாஷையாக மாற்றப்படுவேன். தேவனை தொழுது கொண்டு ஒரு மனதோடு ஆராதிக்க வேண்டுமானால் Call upon him with one mind. என்ன சுத்தமாகணுமா? What should be made pure? சொல்லுங்க. பாஷை சுத்தமா. It's a language that has got to be made கர்த்தரை pure. தொழுது கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் The children of God who ஒரு மனதான ஆராதனையை செலுத்தணுமானா when they got to worship என்ன God with இருக்கணும்னு oneness. கேட்டீங்கன்னா பாஷை. It's a language. நான் திரும்ப சொல்றேன். I tell you again. இவங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தாங்கங்க. So all of them were one. என்ன பாஷை பேசுனாங்கன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாஷையை பேசுனாங்க. The language which God taught them. ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினாங்க. They built a big tower. நாம் சிதறி போகாமல் இங்கேயே இருக்கலாம்னு சொன்னாங்க. That we may not be scattered, let us abide together. ஆண்டவர் மேல இருந்து பார்த்தாரு. God looked from above. இவங்கள பூமியெல்லாம் நிரப்புங்கன்னு சொன்னா He asked them to replenish the இவங்க earth. இங்கேயே இருந்துக்கலாம் நினைக்கிறாங்க. These people think of staying in one. ஆகனால இறங்கி வந்து Therefore he came ஒண்ணுமே down. செய்யல. He never did anything. ஒரு குழப்படி உண்டாகல. He never brought any என்ன confusion. உண்டாங்கனா தெரியுமா? What he did? பாஷையை தாறுமாறாக்கிட்டார். He confounded them. ஒருத்தன் சொல்ற ஒருத்தனுக்கு விளங்கல. One spoke, the other could not understand. பாஷை தாறுமாறாச்சுங்க. The language was confounded. எல்லாம் சிதறி போயிட்டாங்க. And the people got scattered. இப்ப நான் சொல்றேன், I would say, நம்ம வீடுகளை சிதறடிக்கிறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? what is needed to destroy பாஷை தான். வார்த்தையினால is a ஒரு language. வீட்டை கட்டலாம். You can build a house through the வார்த்தையினால word. ஒரு வீட்டை இடிக்கலாம். You can destroy a house through the word. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. வீட்டை இடிக்கிறதும் கட்டுறதும் வார்த்தைகளுங்க. It's a word that builds a house or destroys a தேவனுடைய house. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நான் சொல்ல அருமையா, அதனால தான் I ஆண்டவர் would say சொன்னாரு, once God said, நீங்க எல்லாரும் ஒருமித்து இருக்கணுமானா, if you got to be one, ஒரு வீடு ஒருமித்து இருக்கணுமானா, the house has got to be in one. அந்த வீட்டுல கெட்ட வார்த்தை இல்லாம Without any பக்தி abusive விருத்திக்கு language. ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ற வார்த்தைகள் God fearing இருக்குமானா, language, if one has got to ஒருவரை appreciate, ஒருவர் தாங்குற வார்த்தை one has இருக்குமானா, got to bear each other, அந்த வீடு எப்படி இருக்குன்னா ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கும். house be of one God and worship the Lord. அங்க தேவனுடைய வார்த்தை மாத்திரம் Only இருக்குமானா, the word of God would be there. தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேசுகிற வீடா If the இருக்குமானா, word of God alone would be தேவன் there. கற்றுக் கொடுத்த பாஷையை மாத்திரம் பேசுகிற வீடா இருக்குமானால், If the house speaks the language of God, நான் சொல்லுவேன் தேவனுடைய பாஷை லவ். the language of God is love. தேவன் பேச கற்றுக் கொடுத்த பாஷை அன்பு. The language of God is love. தேவன் அன்பா இருக்கிறார். God is love. நான் சொல்லுவேன் நம்முடைய வார்த்தைகள் அன்பா இருக்குமானால், If our language, if our word is full of love, நான் சொல்லுவேன் அங்க ஒரு மனம் இருக்கு. I would say there would be oneness. நம்முடைய முற்காலத்திலே பவுல் சொல்வார், In our early days, கொலோசையர் 3ஆம் அதிகாரம், Colossians 3rd chapter, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be to the உண்டாவதாக. name of God. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் தயவு செய்து 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 3rd chapter 7. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்தபோது, முற்காலத்திலே அவர்களுக்குள்ள யாருன்னா அந்த கோபாக்கினின் பிள்ளைகளுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். So when your children are இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயிலே பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். பாருங்க, இவங்க யாரு? Who are these people? ரட்சிக்கப்பட்டவங்க, Those who are saved, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, those who have taken baptism, உயிரோடு எழுந்தவங்க, those who are resurrected, கர்த்தர் எழுந்த சிங்காசனத்தில் உள்ள மேலானவைகளை தேடுறவங்க, those who seek the things on the throne of God. இவர்களை பார்த்து பவுல் எழுதுகிறார். Now Paul says, ஞானஸ்நானம் எடுத்த உடனே அந்த வார்த்தையெல்லாம் விட்டுருந்தாங்கன்னா நீங்க விட்டு விடுங்கன்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. so during the time of baptism, had they left all this? ரட்சிக்கப்பட்ட போது பாவத்தை விட்டுட்டாங்க. So when they were saved, they left sin. ஒருவேளை பாவிகளை விட்டுட்டாங்க. So they left all the ஆனா எதை விடலன்னு சொன்னா sinful works. வார்த்தைகளை விடல. They never left the words. வார்த்தையில மாற்றம் இல்ல, Not only words, வாழ்க்கையில மாற்றம் வந்துடுச்சு.
a change in life. குடிகாரனா இருந்தேன், முன்னால உபச்சாரக்காரனா Earlier I இருந்தேன், was a drunkard, முன்னால திருடனா இருந்தேன். an adulterer, வாழ்க்கை மாறிடுச்சு. robber. எது மாறலன்னா Life has changed. வார்த்தை மாறல. Word has not changed. அதனால தான் சொன்னாரு, That's why he said, வம்பு வார்த்தை, கோப வார்த்தை, anger, வீணான வார்த்தை, malice, தூஷண வார்த்தை, blasphemy. இதெல்லாம் விட்டுருங்க. You got to leave all this. விட்டு விலகுங்கள். You got to leave all this and put it நம்முடைய off. வீடுகளை விட்டு விலகிடுச்சான்னு கொஞ்சம் பாருங்க. So consider whether all this has left your house. சிலர் விசுவாசிகள் என்று சொல்லுகிறார்கள், Some claim themselves to be believers. கர்த்தரோடு உறவாடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள், They say they live with ஜெபம் Christ. பண்ணுகிறோம் என்று They do say சொல்லுகிறார்கள். that they pray. பட் அவங்களுடைய வார்த்தை What about the மிக words? கொடூரமான வார்த்தை, Words are so cruel. தூஷணமான வார்த்தை. Words are full. ஐயோ, வீட்டிலே பேசுகிற வார்த்தைகளை கேட்டீர்கள் ஆனால் Look at the words that they utter. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. ஆண்டவர் சொன்ன, The Lord said, என்னப்பா காலையிலே ஒரு கிணற்றிலே நல்ல நீரும் சாயங்காலத்தில் தோறுப்பு நீரும் வருகிறது இல்லை. so in a well you can't get good water and bad ஒரே water. ஊற்றுக்கணல் ரெண்டு தண்ணீர் வர்றதில்லை. So in a certain fountain, no two type எப்படி of water நீங்கள் comes. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது. How can you praise and curse from the same mouth? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஆண்டவரே என்று அழகாக துதிக்கிறோம், தேவதூதரை விட அழகாய் துதிக்கிறோம். Sunday we worship the Lord God along with the ஆனால் angels of திங்கட்கிழமை God. வீட்டுக்கு போனால் Monday when you go home, வீட்டிலே நாம் பேசுகிற பாஷை என்ன? what about the language that you utter? வீட்டிலே நாம் பேசுகிற காரியங்கள் என்ன? What about the things that you speak at home? நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear ones, தேவன் நம்முடைய வீட்டையும் பார்க்கிறார், நம்முடைய God looks at a ஆலயத்தையும் home, பார்க்கிறார். God looks at a church. நான் சொல்லுவேன், I would say, உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள். so you got to keep yourself pure. எதை காத்துக்க? What you should வாயை keep. காத்துக்க. You got to keep your word. உன் வாயில வேதம் சொல்லுகிறது, Oh, the word of கெட்ட God வார்த்தை says, ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். no foul language ought to proceed from எபேசியர் your mouth. 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Ephesians கெட்ட 4. வார்த்தைனா என்ன வார்த்தை? What is abusive language? உங்கள்கிட்ட இன்னைக்கு பேப்பரை கொடுத்து 4 கெட்ட வார்த்தை எழுதி கொடுங்கன்னா 40 எழுதுவீங்க. If I ask you to write for abusive language, you would write 40. கெட்ட வார்த்தை தெரியாதா உங்களுக்கு? Don't you not know foul language? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து, No abusive words ought to come from your mouth. நீங்க நினைக்கிறீங்க கெட்ட வார்த்தைனா ஏதோ உங்க பேசுறாங்களே அது நீங்க பேசுறீங்க, அது வித்தியாசம். It's not slang language that I அதெல்லாம் mentioned. நீங்க பேசாத ஆளுங்கள்ல பேச, அதுவே புறப்படக்கூடாது. Even that should not proceed from your mouth. நல்ல வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, What about the good words? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. அப்ப கெட்ட வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, Of edification and பக்தி holiness. விருத்திக்கு ஏதுவில்லாத வார்த்தைகள் பேசுறீங்க பாருங்க, அதெல்லாம் கெட்ட வார்த்தை. Words against holiness and edification, these are abusive language. அப்ப நான் பேசும்போது யோசிக்கணும், When I speak, I used to இது consider, பக்தி விருத்தியை உண்டாக்குமா, பக்தியில கேடு உண்டாக்கும்? would it bring about an edification or would it spoil the edification? இல்லைன்னா என்ன செய்யுங்க, If not, what you வாயை have to do? மூடி. You got to close your mouth. நான் சொல்வேன் சில வேளைகள்ல, At times I say, போத்திட்டு தூங்கிருங்கப்பா, பாவமாவது குறையும். so you slumber, cover yourself. போத்திட்டு தூங்கிட்டா என்ன செய்யும்? If you cover yourself, பாவமாவது குறையும். so at least sin would decrease. நம்ம பேசணும், என்ன வார்த்தை பேசணும்னா, If you ought to talk, முன்னால என்னெல்லாமோ பேசணும், early we spoke some அர்த்தமில்லாத பேசணும், meaningless பக்தி words, விருத்திக்கு ஏதுவில்லாத வார்த்தை பேசணும், words against holiness, தவறான வார்த்தைகளை பேசணும், wrong words, தூஷண வார்த்தைகளை பேசணும். words of blasphemy. கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் If you ought to stand before the Lord God, நம்முடைய வாய் ரொம்ப சுத்தமான வாயா இருக்கணும். முன்னால mouth has got to be pure. அங்க என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா, And what ought to be தேவனை done? சூழ்ச்சிக்கிட்டே இருக்க போறோம். We ought to go and ஆண்டவரே, worship the Lord God. என்னுடைய வார்த்தைகளை சுத்தமாக்கும். Lord, purify my என்னுடைய words. வாயை கொஞ்சம் காவல் வையும். Lord, guard my mouth. சிஸ்டர்ஸ், உங்க வாய்க்கு பிளாஸ்டர் ஒட்ட கற்றுக்கொள்ளுங்கள். பிரதர்ஸ், உங்கள் வாயை காத்துக்கொள்ளுங்கள். Sisters, you ought to guard எதை your mouth like us. காத்தாலும் Brothers, you got to guard your mouth. நாவை காத்துக்கொள் என்று உலகத்தான் பாடி வைக்கிறான். Even the worldly people sing that you got to guard your tongue. வாயை மாத்திர, ஏனென்றால் வேதம் என்ன சொல்லு கேட்டீங்கன்னா, What about the words? எல்லாத்தையும் அடக்கிடலாம், You can control anything. அடங்காத ஒண்ணு உண்டானா உன் நாவு. One thing which you cannot control is your tongue. நான் யோசிச்சு பார்ப்பேன், I considered நம்ம சரீரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னா கண்ணு. so the most important part in our body is the eye. கண்ணு இல்லாம எப்படி வாழ்றது இல்ல? How can you live without an eye? கண்ணு தான் வெரி இம்பார்ட்டன்ட். Eyes இந்த are precious. கண்ணுக்கே ஆண்டவர்
ஒரு சின்ன தோல் தான் லாக்கர் வச்சிருக்காரு. ஒரு தூசி கீசி படுத்து கண்ணை மூடிக்கிறது அவ்வளோதான். If a small dust enters, you close your eye. ஆனால் இந்த நாக்கு, What about your tongue? இதுக்கு 32 லிவர்ஸ் லாக் வச்சிருக்காரு. இதுக்கு பல்லு. What about your teeth? அதுக்கு மேலே எமையை விட பெரிய 2 லாக் வச்சிருக்காரு. So 2 locks. ஏன் தெரியுமா? இதை தான் அடக்க முடியாது. Because you cannot control it. இதுதான் என்ன பண்ணு தெரியுமா, மானிட வாழ்க்கையே கரைப்படுத்துகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாவு. It's able, the tongue is able to spoil the life of a human being. கரைப்படுத்துறதுக்கு வேற யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. Nobody else ought to come to spoil. வேற it. யாரும் வர வேண்டியதில்லை. None else. ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை கரை உள்ள வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு அவன் நாவை மாத்திரம் அடக்காமல் போயிட்டானால் அவன் வாழ்க்கை கரைப்பட்ட his life is corrupted. வேதம் சொல்லுகிறது, நாவு அடங்காததும் முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறதுமா இருக்கிறது என்று யாக்கோபு 3 எழுதி. Tongue is not controllable and is able to. அவரே எழுதி வைத்தார், ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண பூரணனாய் இருக்கிறான். If one is cautious in his word is saying, பூரணன் ஆக்குறதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, what perfects a man? என்னது? நாவு. Is a tongue. எனக்கு ஒரு சம்பவம் பைபிளில் ரொம்ப விருப்பம், நான் ரொம்ப அதை விரும்புகிறேன். I like an incident in the Bible very much. எலிசா ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போனாராம். Elisha went to a certain 2 ராஜாக்களின் புஸ்தகம், தயவு செய்து நான் எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வார்த்தை. 2 Kings. நான் ரொம்ப அதை ப்ராக்டிஸ் பண்ண விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4th chapter 8ஆம் வசனம் பாருங்க. 8th verse. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, அம்மா ஒரு நாள் புருஷனை கூப்பிடுறா, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான். அப்போ இந்த எலிசா எப்போ வந்தாரு? Where did he live? அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்தாரு. அடிக்கடி regularly to this house. இப்போ இந்த அம்மா பார்க்கறா, நம்ம இந்த மனுஷன் அடிக்கடி வந்து போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். This man is a holy man of God. ஆகையினால அவருக்கு ஒரு மேல் அறையை கட்டுவோம். Let us build a little chamber. ஒரு கட்டில் போடுவோம். An upper chamber. ஒரு மேஜையை போடுவோம். Let us put a table and a bed. எல்லாம் போட்டு அவர் மேல படுத்திருக்காரு. And he is lying on the top. இவ மேல படுத்திருக்கும் போதே கேயாசி கூப்பிடுறாரு. Now he is calling Gehazi. கேயாசி, நம்ம இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றோம். We visit this house. இந்த அம்மா நல்ல சாப்பாடு போடுறா. This mother is able to give us dainty. நல்லா கவனிச்சுக்கிறா. Is able to look after us. மாடியை கட்டி வீடு கொடுத்திருக்கா. And also given us the upper chamber. நல்ல கட்டில் போட்டிருக்கா. And a good cot. நாம ஏதாவது செய்யணும்பா. Something we have got to do. என்ன செய்யலாம்? What shall we do? அம்மாவுக்கு என்ன தேவை? What is the need of this mother? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what he said? ஏதாவது செய்யணும்னா, if you got to do anything, அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்ல. that mother's barren. நீங்க அந்த வசனத்தை எப்படி வாசித்தீங்களோ தெரியாது. I do not know how we read. எப்போ வந்தான்? When did he come? அடிக்கடி வந்தான். He came regularly. அந்த வீட்ல சாப்பிட்டான். He ate there. அந்த வீட்ல தங்கினான். He stayed there. என்ன தெரியாது? What did he not know? நம்மள மட்டும் வீட்ல விட்டா, if we are allowed in that house, ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு வேற யாரும் அப்பாயின்மென்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆதார் கார்டு எடுக்கிற கூட மிஸ்டேக் பண்ணிடுவான். நம்ம சர்வே கரெக்டா இட்டு வந்துருவோம். Our survey would be correct. Even those who take their other details. பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் சர்வே கரெக்டா. இவன் பாருங்க, ஒரு வீட்டில் சாதாரண போனா கேட்குற கேள்வி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்கறது தப்பே இல்லை. அது யாரும் கேட்கிற கேள்வி. Nothing wrong. அது கூட அறியலங்க அந்த வீட்ல. He never even uttered that word. இத்தனை வருஷம் போய் தங்கி இத்தனை முறை சாப்பிட்டு உங்க வீட்ல பிள்ளை இருக்கா இல்லையான்னு கூட அறியலங்க. அவன் தாங்க பரிசுத்தவான். He never knew whether they had a child or not. Such a man is a saint. நாம ஒரு வீடு ஒரு முறை போயிட்டா போதும். இந்த பீரோ எங்க வாங்குனீங்க, இந்த கட்டில் எங்க வாங்குனீங்க, இந்த எங்க, what about the cot, where did you purchase it? கடவுளே, நம்ம பரிசுத்தம் எங்க கிட்ட வந்துறோம்னா வாயிலே கிட்ட வந்துறோம். We spoil the holiness in our mouth. நான் சொல்றேங்க, பரிசுத்தவான்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. What about a holy man of God? How எப்படி இருந்திருக்காங்க? How? வாயை திறக்கலங்க.
Never ever அந்த opened his mouth. வீட்டினுடைய ஒரு காரியத்தை அறியலங்க. He never knew any matter regarding that இன்னைக்கு house. நம்முடைய இருதயம் இன்னைக்கு ஊர்ல உள்ள குப்பை தொட்டியெல்லாம் சேர்த்து நம்ம தான் வச்சிருக்கோம். Our heart is able to take all the garbage. ஐயோ உட்கார்ந்து பேசி 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 Hours together we go on talk and இல்ல talk. நம்ம பேச்சு கொஞ்சம் சுத்தமாகணும். For talk has got to be purified. பேச்சு சுத்தமாகணும். Talk has got to be made pure. பாருங்க ஒரு வீட்டினுடைய இத்தனை தடவை போய் Having visited அந்த this தேவையை house, அறியல. he never knew the requirement of this mother. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கு? What about a life? What about a word? பரிசுத்த ஆவியான நம்முடைய வார்த்தையை சுத்தமாக்கணும். May the Holy Spirit purge our words. அந்த அம்மா பார்த்தா That mother saw இத்தனை முறை வர்றாரு, several times, இத்தனை முறை சந்திக்கிறாரு, several times he has visited, இத்தனை முறை விசிட் பண்றாரு, several times he has visited, இத்தனை முறை தங்குறாரு. and there's a word there several ஒரு times. வார்த்தை அனாவசியமா அந்த ஆள் பேசல. He never uttered a word அவளுக்கு unwanted. என்ன பேர் கொடுத்தா தெரியுமா? What was the word? பரிசுத்தவான். He's a holy man of God. பரிசுத்தவான். He's a holy man of God. எலிசாவே உம்மை பரிசுத்தவான் ஆக்கினது என்னன்னு கேட்டீங்கன்னா What made you holy? உம்முடைய வாயினுடைய வார்த்தை. The words of your mouth. வார்த்தை. Word. பரிசுத்தவான்களாகிய நாம் நம்முடைய வார்த்தையை குறித்து ரொம்ப கவனமா இருப்போம். We, the saints of God, have got to be careful. நம்முடைய regarding வார்த்தையே நம்மை குற்றவாளியாக தீர்க்கும், நம்முடைய வார்த்தையே நம்ம நீதிமானாக தீர்க்கும். Our words can accuse us, can also make us righteous. அதிகமான வார்த்தையிலே பாவம் இல்லாமல் போகவே போகாது. There is sin in committing. ஆகையால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தை பரிசுத்தம். Purity in the words in our life. நம்முடைய வழி பரிசுத்தம். Our ways have got to be pure. சங்கீதங்களின் புத்தகம் The book of Psalms. 119 சங்கீதம் Psalms 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 9th verse. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் தன்னுடைய வழி, யாருடைய வழி? அவனுடைய வழி எதனாலே சுத்தம் பண்ணுவான் என்றால் உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினாலே தானே. Wherewithal shall a young man cleanse his way? By taking வாலிபன் heed. தன்னுடைய வழியை சுத்தம் பண்ண வேண்டும். A young man has got to clean his way. வாலிபம் என்று சொல்லுகிற வேளையிலே Speaking அது தன்னுடைய வாழ்க்கை, வாலிபம் என்று சொல்லுகிறது நம்ம ஒரு சரியான தன்னுடைய சித்தம் போல நடக்க விரும்புகிற ஒரு வயது. A man who lives according to his own will is a young man. யாருடைய ஆலோசனை கேட்காதபடி Never listening to the advice of தானே anybody. தீர்மானம் எடுத்து நடத்துகிற ஒரு வழி வாலிப வயது. Taking his own decision and walking in his own way. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, வாலிபனே உன்னுடைய கண்ணின் காட்சிகளிலே நட. Young man, walk according to your eyes. நெஞ்சின் வழிகளிலே நட. Walk according to the ways of வாலிபன் your எப்படி life. நடக்க விரும்புகிறான்னு கேட்டீங்கன்னா, How does he want தன்னுடைய to walk? கண் கண்டபடியாக, Whatever he has seen, தன்னுடைய இருதயம் விரும்பினபடியாக, whatever his heart has அவன் தன்னுடைய desired, வழியை அமைத்துக் கொள்ள விரும்புகிறான். he wants to establish his way. ஆனால் வேதம் என்ன சொல்லுங்க? What about the word of God? வாலிபன் தன் வழியை நடப்பது கஷ்டம் இல்லை, இது தவறு இல்ல. It's not wrong for a young man to walk. வழியை என்ன செய்யணும்னு சொன்னா, What he has to do, சுத்தம் பண்ணணும். he has got to make it pure. வழி சுத்தமா இருக்கணும்னா He has got to cleanse his அதை ways. சுத்தம் பண்றதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, What is needed? உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு That I may not உம்முடைய sin. வாக்கை என் இருதயத்தில் வைத்திருக்கு. So keeping your life in my heart. வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? How can he clean his way? நான் சொல்ல அருமையானவர்களே, I would say நம்முடைய dear ones, வார்த்தையிலே மாத்திரம் இல்ல, Not only நம்முடைய my word. வழியிலேயும் நாம் சுத்தமா இருக்க வேண்டும். we have got to be clean in நம்முடைய our வழி ways. எதன்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், How should I be கர்த்தருடைய வசனத்தின்படியாக. According to the word of God. நம் வேதத்தில் நல்ல சம்பவம் இருக்கிறது. It's a good incident. நீங்கள் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை வீட்டிலே வாசித்தீர்களானால், 1 Kings 13th chapter. அங்கே யெரொபெயாம் என்ற ஒரு ராஜா இருந்தான். There was a king by name Jeroboam. அவன் ஒரு நாள் தன்னுடைய பலிபீடத்திலே பலி செலுத்தும் பொழுது, One day when he was offering a sacrifice, இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்தான். a prophet came from the land of Israel. அவன் சொன்னான், He said, இந்த யோசியா என்று ஒரு ராஜா பிறப்பான். King Josiah would be born. வருங்காலத்திலே பல நூறு ஆண்டுகளுக்கு பின்பதாக நடக்க போகிற ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த தீர்க்கதரிசி சொன்னான். This prophet spoke of an incident that would take place. உடனே இந்த ராஜா கோபம் அடைந்தவனாக தன்னுடைய கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்று He சொன்னான். stretched his hand and asked him to catch அவனை கை hold. நின்னுடுச்சு. His hand stood. உடனே ராஜா பயந்து போய்
எனக்காக ஜெபம் பண்ண, கை சோமா இருக்கு ஜெபம் பண்ணுன்னு சொன்னான். The king got afraid and asked him to pray. உடனே அவன் சொன்னான், வருந்தி ஜெபம் பண்ணினான். He prayed ardently கை சோமாயிடுச்சு. and his hand got நான் யோசித்து பார்த்தேன், I consider பல 100 வருஷங்களுக்கு பின்னாலே நடக்க போகிறதை அறிந்த ஒரு தீர்க்கதரிசி, a prophet who knew what was to come hundreds of years ஊக்கமாய் later. ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி, A man who prayed fervently to God. அற்புதங்களை நடப்பிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. A prophet is able to perform அவனுக்கு miracles. பல தகுதிகள் இருந்தன. He had several worthiness. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இப்ப இந்த மனுஷனை பார்த்து Now looking at this, இந்த ராஜா கேட்கிறாரு, the king is asking, என்னோட வந்து சாப்பிட வாப்பா. come and eat along with me. இப்பொழுது அந்த தீர்க்க சொல்ற Now the prophet 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, 39, நீ போன வழியாக திரும்பாமலும் அங்கே அப்பமும் தண்ணீரும் குடியாமலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. the word of the Lord came to me saying, eat no bread, no drink water. கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, The Lord had நீ அங்க spoken. போய் சொல்லணும், You should go நீ and அப்பம் புசிக்க கூடாது, you should not eat bread. தண்ணி குடிக்க You should கூடாது, not drink water. போன வழியா திரும்ப கூடாது. You should not return the same way. Come back. யார் சொன்னது? Who said so? கர்த்தர். It's the Lord who spoke to him. ராஜா சொன்னார் சாப்பிட சொல்லி, The king asked him to dine. சாப்பிடல, He never took திரும்பி food. வந்துட்டார். He came back. இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் அங்கே வந்திருந்தார்கள். A certain son of a prophet came there. அவங்க போய் அப்பாட்ட சொன்னாங்க, He went and told his father, இன்னைக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்தாரு, a great prophet இந்த came. மாதிரி நடந்துடுச்சு. Such incidents took உடனே place. அந்த மனுஷன் கழுதையில சேனை வைத்து இந்த தீர்க்கதரிசி போன பாதைக்கு ஓடி வந்தான். Immediately he took his mule and came to the path of the. ஓடி வந்து அந்த மனுஷன் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அவன் ஓய்வு எடுத்துக் He கொண்டிருக்கிறான். was seated under a juniper tree. என்ன சொன்னான் தெரியுமா? And what he said, 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. 13, 18. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். 17ஆம் வசனத்துல இவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். 18ஆம் வசனத்துல வாசிங்க. அவன் அப்பம் புசித்து, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். He said, I am a prophet. அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க, அவன் அப்பம் தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு நீ வா திரும்ப என்று உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் யார் என்று. சொன்னதா? Who spoke to whom? இவனுக்கு சொன்னது யாரு? The Lord கர்த்தர். spoke to this இந்த prophet. தீர்க்கதரிசி சொன்னது யாரு? Now who spoke this prophecy? தூதன். It was an angel. இவர் என்ன பண்ணாரு? What he did? இந்த தீர்க்கதரிசி பின்னாலே சாப்பிட போனாரு. He went along with the prophet to eat. சாப்பிட்டு இருக்கும்போதே இவருக்கு விரோதமான தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. Even while he was திரும்பி dining, வரும்பொழுது வழியிலேயே சிங்கம் அவனை அடித்து while கொண்டது. he returned, the lion slew him. ஏன் இவன் செத்து போனான்னு கேட்டீங்கன்னா, Why he died? ஒரு பெரிய தீர்க்கதரிசி, A great ஒரு prophet. பெரிய ஜெப வீரன், A great ஒரு prophet. பெரிய அற்புதம் செய்யற மனுஷன் Great miracle ஏன் worker. செத்து போனான்னு Why he கேட்டீங்கன்னா, died? அவனுடைய வழியை குறித்து ஏற்கனவே தேவன் அவனுக்கு சொல்லி இருக்கிறார். The Lord has spoken very clearly regarding his way. நீ அங்க போகாதே, You should not நீ go. புசிக்காதே, You should not eat. அங்க தங்காதே, You should not stay. அங்க தண்ணி You குடியாதே, should not drink water. நீ புறப்பட்டு போ. You start immediately. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார். The Lord had spoken to him. தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக ஒரு தூதன் சொல்றான். Above the word of God, an angel now ஒரு says. தூதன் சொன்ன அவனை அழைச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுக்க. An angel asked him to take him and give him food. கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் தூதனுடைய வார்த்தையை கனம் பண்ணினான். He honored the words of the angel more than the words நான் of உங்களுக்கு God. அன்பாக தாழ்மையாக சொல்லுகிறேன். I tell you, ஆகையினால தான் பவுல் சொன்னாரு, Paul said, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், Galatians 1st chapter. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 9 வாசிங்க. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி. 8ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களே வந்து இன்றைக்கு சுவிசேஷம் சொல்றோம், இப்படி நடங்கன்னு சொல்றோம். நாளைக்கு நாங்களே மாறி வேற ஒண்ணு சொன்னா நீ கேட்காத, நான் சபிக்கப்பட்டவன். I am a cursed person if I speak contrary. ஊழியர்கள் இன்றைக்கு ஒண்ணு சொல்வாங்க, நாளைக்கு ஒண்ணு சொல்வாங்க. Servants of God would speak one thing today, tomorrow they would ஒருவேளை speak. தூதனே வந்து சொல்லலாம்.
Even an angel may come and speak to you. சுவிசேஷம் மட்டும் மாறவே மாறாது. The doctrine or the gospel will never தேவனுடைய change. வார்த்தை மாத்திரம் மாறவே மாறாது. The word of God would never ever change. நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டியது ஒரு போதகனே அல்ல. We should not follow a teacher. நான் அறிந்துதான் பேசுறேன். That is what I tell you. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு சபை அல்ல. You should not follow the church. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது கர்த்தருடைய வசனத்தை. You should follow the word of God. வசனம் மாத்திரம் தான் மாறாது. The word of God would never ever change. பாஸ்டர் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவாரு. Pastor would change accordingly. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுவாரு. The circumstances may change. உபதேசங்களை எப்படி வேணா மாத்துவாங்க. They will change the doctrine accordingly. பவுல் எழுதுறார், நானே வந்து உனக்கு சொன்னாலும். Paul says, even though if I come and preach, சத்தியம் தான். truth is truth indeed. சபிக்கப்பட்டவனா இருக்கணும். I would become cursed if I speak otherwise. நான் சொல்லுகிறேன், உபதேசங்கள ரொம்ப மாடலா போயிட்டே வருது. I tell you, the doctrine is going modernized. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, தேவனுடைய வார்த்தை துப்புரவானது. word of God is pure. புடமிடப்பட்ட வார்த்தைகள். It's all tried. நீங்கள் நான் வேதத்தை அறிவோமானால் If we know the word வழி of God, தப்பவே மாட்டோம். we can never escape தேவனுடைய the way. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நான் சொல்லுவேன், I would say, மிஸ்டர் ராஜீவ் காந்தி அவர்கள் சில வருஷங்களுக்கு முன்பதாக ஸ்ரீபெரும் செத்து போயிட்டார். I think near Sri Perumbudur. நான் யோசிக்கிறேன், அவர் ஒரு பாரத பிரதமர். He is the Prime Minister of India. சகல அதிகாரங்கள் அவர் கீழே இருக்கு. He had all authority under his hand. காவல்துறை அவர் கீழே இருக்கு. Even the army is under him. ஆனா அவர் வீட்டை விட்டு வெளியே போகணுமானா If he has to leave his அவர் house, இஷ்டத்துக்கு போயிட முடியாது. he cannot walk according to his எந்த own. ரூட்ல போகணும், Which house he has எப்ப to போகணும், when he has எங்க நிக்கணும், where he has to stand. அவருக்கு போடுகிறதுக்கு ஒரு காவல்துறை இருக்கு. There is the security. அந்த காவல்துறையினுடைய கட்டளையை மீறினால் ஆபத்து அவருக்கு தான். If he crosses the security, dangers lurking. அவர் பிரைம் மினிஸ்டர் தான். He is a prime இந்த minister. நாட்டுல எல்லா பகுதிக்கும் போலாம். He can go எந்த anywhere. சந்திலையும் போலாம், எந்த பொந்திலையும் போலாம். He can go anywhere. அவருக்கு முழு உரிமை இருக்கிறது. He has all right. ஆனால் அவருடைய பாதையை திட்டமிடுவதற்கு ஒரு லாக்கா இருக்கு. There is a law to choose a way for him. அந்த சட்டத்தை மீறின ஒரே ஒரு காரணத்தினாலே அவர் அநியாயமாய் சாக வேண்டியதா இருந்தது. Miserably he had to die. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children of God, இன்னைக்கு நாம பெரிய பரிசுத்தவான்களா இருக்கலாம், பெரிய லாபம் எல்லாம் படிச்சிருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், we may be prophets, பெரிய ஜெப வீரர்களா இருக்கலாம், we may be prayer warriors. பட் எங்கே நம்முடைய வழியை நாம் இழந்து போயிருவோம்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை விடும்போது நம்முடைய வழியை நாம் இழந்து, when we leave the word of God, we leave the ways of God. நம்மை சரியான நேர் பாதையில நடத்துவதற்கு இந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். The word of God is a lamp unto my feet and a light. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆகையால் உங்கள் வழிகளை சுத்தம் பண்ணுங்கள். நம்முடைய வழி எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தின்படியாக, according to the word of God. நான் சொல்வேன், தப்பா விளையாதீங்க. Do not mistake me. ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்தது. Once an incident took place. ஒரு சகோதரியிடத்திலே வந்து ஆண்டவர் ராத்திரி பேசினாராம். A sister came and told me that the Lord spoke during the night hours. நீ உன்னுடைய ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிரு, உனக்கு வேண்டாம். Remove your jewels, you don't require them. அடுத்த வாரம் அவர்கள் சபையிலே சாட்சி கொடுத்தார்கள். Next week she எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. and she removed. கர்த்தர் எனக்கு சொன்னாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சாங்க. And she said, it's the Lord who spoke to me to remove the jewels. 2 வாரம் பொறுத்து After 2 weeks, அவங்க ஊர் பக்கத்துல பட்டணத்துல ஒரு பெரிய கன்வென்ஷன், ஒரு பெரிய காஸ்பல் குருசேட் நடந்தது. there was a gospel crusade in a லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. lakhs of people had இவங்க gathered. போற சர்ச்சில மிஞ்சி போற 100 பேர் இருப்பாங்க. So hardly 100 ஆனா people were இந்த there. பிரசங்கியாரை தேடி லட்சக்கணக்கில் மக்கள் வந்தாங்க. Lakhs of people came for this. அங்கே அற்புதம் நடந்தது, miracles, பேய் ஓடிச்சது, நொண்டி நடந்தாங்க, and the lame பெரிய காரியம் நடந்துச்சு. many things took place. ஆனா இந்த அம்மா எதை பார்த்தாங்க தெரியுமா? This mother looked அவர் சொன்ன வசனத்தையும் பார்க்கல, never looked at the word of God, அவர் செய்த அற்புதத்தையும் பார்க்கல, not at the miracles. வேற எதையுமே பார்க்கல. She never எதை பார்த்தாங்கன்னா what she saw. அந்த பாஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்திருக்க பாஸ்டர் அம்மாவை பார்த்தாங்க. She saw the pastor's wife who was seated beside the pastor. அந்த அம்மா தலையில 1.5 கிலோ இருந்துச்சு பூ, 1.5 kilos of flour on her head. அந்த அம்மா கழுத்துல நல்ல விதமா இருந்துச்சு, all precious jewels on her neck. காதுல என்னமோ தொங்கிட்டு இருந்துச்சு, something was hanging in her ear. கையில விதமா இருக்கு, lot of bangles. இதே இருந்தாங்க. So this பெரிய பாஸ்டர்
அப்படியே கடவுளோட பேசுறாரு. Speaking to God எங்க directly. பாஸ்டர் என்னதான் முக்கி பேசாம 100 பேர் தான் பேசுறாரு. Only அவர் 3. வசனமே தான் சொல்றாரு. He is speaking. ஒரு அற்புதம் நடக்கல. No miracle. இவர் அற்புதமா செய்றாரு. He is working பேசும்போதே பேயெல்லாம் ஓடுது. And the devil is பேயும்போதே running. அற்புதம் நடக்குது. Miracles are being done. ஆண்டவரோட பேசுறாரு. He is speaking with the Lord. இது தப்புன்னா ஆண்டவர் பேசாமல இருப்பாரு. So if it is wrong, would not the Lord have spoken to me? நான் தப்பா ரைட்டாங்கற நோ ஆர்குமென்ட், இங்க நான் ஆர்குமென்ட்க்கு வரல. So I am not coming to any அந்த argument. அம்மா வாழ்க்கையை சொல்றேன். I tell you about the life of that mother. நம்மட்ட யார் சொன்னது? Who spoke to that mother? பாஸ்டர் சொல்லல. It's not the pastor. யாரும் சொல்லல. Nobody said. அந்த அம்மாவே வாயால சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு The சொன்னார். mother herself said, it's the Lord who asked her to remove. அடுத்த நாளே கலத்தி பத்திரமா பீரோல வச்சு தூக்கி மாட்டிட்டாங்க. So what was removed from her neck, she adorned it the next day. நான் சொல்லுவேன், நியாயம் தீர்க்க போறது யாரு? சபை இல்ல. Who's going to be judged? It's not the church. நியாயம் தீர்க்க போறது பாஸ்டர் இல்ல. It's not the pastors to be ஏன்னா judged. பாஸ்டர் சொல்லல. Pastor never said so. சபை சொல்லிச்சா அது தெரியாது எனக்கு. Or not even the church. ஆனா யார் சொன்னது? Who said? நீங்க தானே சொன்னீங்க. It is you who said. உன்னுடைய வாயின் வார்த்தையே உனக்கு நியாயம் தரும். The words of your mouth will justify நம்முடைய you. வழிகளை நியாயம் தீர்க்க ஒரு சபை ஒரு வசனம் இருக்கு. So our ways would justify us. கர்த்தரோட பேசியிருப்பாரா? Whether the Lord has spoken. அதுக்கு மாற்று உத்தரவே இல்ல. There isn't any controversy for it. தேவன் எனக்கு செய்ய வழி என்ன? What is the way? பாருங்க, ஏன் வழியில உங்களை நடத்துறது இல்ல. Not according to my way. வழியில தேவன் என்ன நடத்துறது இல்ல. Not according to your way would God lead. தேவன் அவனவனை தனித்தனி வழியாக நடத்துகிறார். God leads every individual in a different நீங்க manner. இன்னொருவன் வழியை நீங்கள் பார்ப்பீர்கள், இடறி போவீர்கள். If you look at the way of the other, you would தேவன் fall. என்னை நடத்துகிற வழியில நான் நடக்கிறேனா? Whether I am walking the way that God has shown me. நான் சொல்றேன், பெந்தகோஸ்து சபைக்கு வந்ததனால நான் ஜெப மாட்டல. So just because I came to the Pentecostal church, ஜிப்பா போட்ட பாஸ்டர் கீழ வந்ததனால ஜிப்பா போடல. not because I came as a pastor, I wore the எனக்கு jibba. தெரியும் இந்த ஜிப்பாவை தேவன் எனக்கு காட்டினார். God showed me நீ this. போடணும்னு சொன்னார். He asked me to wear it. நான் இதை அணிந்தேன். So I wore it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக. Glory be to the name of God. என் கல்யாணத்துக்கு நான் மாத்தல. I never changed it for my marriage. இதே ஜிப்பாவில கல்யாணத்துக்கு போனேன். So with the same jibba I went to the marriage. நான் பல கண்ட்ரிகள் போயிட்டேன். I went to several countries. என்ன கேட்டவங்களுக்கு முதல்ல சொன்னேன், இந்த காட்டன் ஜிப்பாவோட தான் வருவேன். கவனமா, அமெரிக்கா ஆனாலும் சரி, நீ எந்த நாடானாலும் சரி, இதே ஜிப்பாவில வருவேன். Come only with a traditional dress, this jibba if you தேவன் என்னை பல நாட்டுக்கு கொண்டு போனார். So God took me. நான் இதே வஸ்திரத்தெல்லாம் போனேன். So I went to the same dress. எத்தனை பேர் என்னென்னோ மாத்திக்கிறாங்க. Many have changed a lot. நான் அதற்கு மாதிரி எடுக்க முடியாது. எனக்கு காட்டினது யாரு? You know who showed me? தேவன் சொன்னார். It's God who spoke to me. என் வஸ்திரத்தை தேவன் சொன்னார், என்னுடைய ஊழியத்தை தேவன் சொன்னார். Not only my dress, my யாரு வழியில நடக்கணும்னு சொன்னா நீங்க சொல்ற வழியில இல்ல. not according to the way that you are. இன்னொரு பாஸ்டர் காட்டுற வழி அல்ல. Not the way that. இது ஏன் வழி? It's my way. ஏன் வழி? It's my way. நீங்கள் கர்த்தரை நம்புவீர்களானால், If you would believe the Lord. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பாயானால் தேவன் உன்னை நடத்துவார். If you surrender your ways to the Lord would lead you. அந்த வழி நேர் வழி. That way is a straight way. எலியாசர் சொன்னார், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தர். Eliezer said, "It's God who led me in the straight path." தேவனுடைய வழியிலே மாத்திர குறுக்கு வழியே இல்லை. There isn't any crooked way. தேவனுடைய வழியிலே வந்து கோணலான வழி இல்லை. No crooked way. தேவனுடைய வழியிலே மாறுபாடான வழி இல்லை. There isn't any. தேவனுடைய பாதையிலே மாத்தி சொல்லிட்டேன், இத திருத்திக்க என்று சொல்ற வழி இல்ல. Ways which cannot be rectified. Only one way. There is only one way. ஒரே ஒரு வழி தேவன் நடத்துகிற வழி. God leads us only in one way. அந்த வழியே மெய்யான வழி. That way alone is a true way. நான் யோசிக்கணும், I have to consider என்னை தேவன் நடத்துகிற வழியிலே நான் போறேனா? whether I am walking the way that God is leading me. என்னை தேவன் நடத்துகிற வழியில நான் போறேனா? Whether I am walking the way that God is leading me. ஆண்டவரே, Lord, உம்முடைய வார்த்தையின்படியே நான் நடந்து போகிறேன். let me walk according to thy words, Lord. என்னுடைய வழியை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I surrender my ways into thy hands. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், I have spoken often. பாஸ்டர் சுந்தர ஐயா ரொம்ப கடினமான ஒரு ஊழியர். Pastor Sundaramaya is a highly regarded. அனுமதி வாங்குறது ரொம்ப லகுவான வழி இருக்கு. There's an easy way to get his permission. எங்கேயாவது போகணும்னா If you got to go elsewhere, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், you got to dress yourself கையில properly. பேக் எடுத்துக்கணும். Take the bag in your hand. பாஸ்டர், Say, Pastor. நான் பெரம்பூர்ல இன்னொரு வீட்டுக்கு போகணும், போயிட்டு வரட்டுமா? So I got to visit such an house in Perambur. Shall I go on? அதான் நீ புறப்பட்டியப்பா. You already started. Carry on. அவர் புறப்பட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு, Yes, made. ரெடியா இருக்காரு. இனி அவர் தடுக்க முடியுமா? Now can.
You would ask ஆனா him. அவருக்கு பெர்மிஷன் இன்னொரு வழி இருக்கு. There is another way for permission. லுங்கி கட்டிக்கணும், You have to put on the lungi, பனியன் போட்டுக்கணும், put on the bunny. எந்த ஆயத்தமும் இருக்கக்கூடாது. No preparation. போயிட்டு பாஸ்டர் பெரம்பூருக்கு போனோம், இன்னார் வீட்டுக்கு. I got to go to Perambur. பெரம்பூருக்கா? Is எதுக்கு? What for you should go to Perambur? ஏன்னு கேட்பாரு. Why? அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். You ought to give an explanation. 199 ஆன்சர் நோ. 99% அவர்கிட்ட இருந்து எஸ்ன்னு வாங்குறது ரொம்ப கஷ்டம். very difficult to get an answer here. ஆகையினால இவர்கிட்ட போனா இந்த வழிக்கு பதில் வராதுன்னு தெரியும். அதனால எல்லாருமே கை கொள்றது ரெண்டாவது வழிதான். So almost all the people way. go through the second way. நான் சொல்றேன், I say, அவர் சாகுற வரைக்கும் even up to the நான் அந்த time வழியை கை கொண்டதே இல்லை. I never took my ways into my own hand. போன்னு சொன்னா If he would ask me to go, I would go. வேண்டான்னு சொன்னா வேண்டாம். If he says no, means no. நான் சொல்வேன், சந்திக்க சொன்னான், வழிகளை நான் விவரித்து காட்டினேன்னு சொல்றார். So he said, I would show you the way. நான் வழிகளை விவரித்து காட்டினேன். So I would show you all the ways. இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம வழி இருக்கு சொல்லுங்க. How? இன்னும் எனக்கு ஞாபகம் ஒரு முறை சொன்ன சபையாருக்கு சொல்றேங்க, நீ கேட்டுங்க. You know how God led ஒரு me. நாள் எனக்கு பயங்கர இருமல். One day I was coughing. இருமல்னா அப்படி இருமிட்டு இருந்தேன். Tremendously I was coughing. அந்த ஃபெய்த் ஹோம்ல பிரேயர் ஹவுஸ்க்கு ஒரு விசுவாசி வருவாங்க, ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க. An elderly person is coming to the. அந்த அம்மா சொன்னாங்க, Mother said, ஏன்டா இப்படி இருமிட்டு கிடக்குற? why do you have to cough like this? நீ அந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் கோபாலபுரம் போவோம் பெரம்பூருக்கு. Friday we go நீ to அங்க நீ போகும்போது வீட்டுக்கு வந்துட்டு போடா, You come home and go. நான் கஷாயம் தரேன். I'll prepare some kashayam for you. நான் வெள்ளிக்கிழமை கோபாலபுரம் போனேன், பெரம்பூர். Friday via Goparam, go to கஷாயம் குடிச்சேன். I had that kashayam. நல்லா இருமல் இப்ப நல்லா விட்டுடுச்சு. Now my cough became. ஒரே கஷாயம் சரியாயிடுச்சு. So I got healed. நைட் 9:30 மணிக்கு பாஸ்டர் வந்தேன். So night 9 o'clock I came to. எல்லாம் உண்மையை நாங்க பேசிடுவோம். We would speak. நான் பெரம்பூருக்கு கோபால்புரம் போகும்போது அந்த அம்மா வீட்டுக்கு போனேன். கஷாயம் கொடுத்தாங்க. She gave me the kashayam. I drank it. அவர் ஒரு முறை மறைச்சாரு. He started staring at me. நீ ஜெப வீட்டுல இருந்து கோபாலபுரம் போகும்போது பெரம்பூர் போகணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? So whether you know you ought to go to Perambur when you go to Gopalapuram. தெரியும் பாஸ்டர். Pastor, I know it. என்ன பெரிய உண்மை உள்ள மாதிரி சொல்ற என்கிட்ட வந்து. What நீ உண்மை உள்ளவனா நீ என்ன செய்திருக்கணும்னா, you should have done. கோபாலபுரத்துக்கு போகும்போது என்கிட்ட ஜெபிக்க வந்த நீ பாஸ்டர் மீட்டிங் போற வழியில இன்னார் வீட்டுல போய் கஷாயம் குடிச்சிட்டு போறேன் நீ சொல்லியிருந்தா நீ உண்மை உள்ளவன். So had you told me earlier that I would go to such and such house and take நீ இப்ப வந்து பெரிய பரிசுத்தவான போல சொல்லிக்கிட்டு இருக்கற. Now you appear as if you are a saint. That's wrong. இந்த மாதிரி பேசுவதற்கு நீ பழக கூடாது. இந்த மாதிரி போகிறதுக்கு நீ பழக கூடாது. You should not go likewise. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட், இதுதான் உனக்கு லாஸ்ட். It's the first and last warning. அந்த மாதிரி வளர்த்ததுனால தான் நாங்க இருக்கிறோம் இப்படி. Since I was trained so, அந்த மாதிரி எங்களை வளர்த்தாங்க. இன்னைக்கு எங்கேயோ போறேன்னு எங்கேயோ போயிட்டு வந்துடுறான். I can go anywhere. காலேஜுக்கு போறேன்னு பீச்சுக்கு போயிட்டு வந்துடுறான். Can go to beach and come back. காலேஜுக்கு போறேன்னு பார்க்கு போயிட்டு வந்துடுறான். Instead of college, go to park and come back. வேலைக்கு போறேன்னு எங்க போயிட்டு வந்துடுறான். Instead of work spot, you can go elsewhere. எங்க உண்மை? What's the truth? எங்க உண்மை? ட்ரூ. Where's the truth? வழி என்ன? What about your way? வாலிபர்களே, Young man, கன்னியர்களே, young girls. நம்முடைய வழி நேர் வழியா இருக்கணும். Our way has got to be straight. You ought to be. இல்லாவிட்டால் நம்முடைய வழியில எல்லாம் கரைபட்டு போய்டுவோம். If not, we will be நம்முடைய வழியில நம்ம நாசமாக போய்டுவோம். We'll be destroyed on the way. கர்த்தர் நம்முடைய வழியை காக்கணும். May the Lord guard us on the way. வழியை சுத்தம் பண்ணு. Cleanse. மூன்றாவதா சீக்கிரம் முடிச்சிடுறேன். Third. மூன்றாவதாக யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். James 4:8. பாருங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே கைகளை சுத்திகரி. Now here he says, cleanse your hands. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த கைகள் சுத்தமாய் இருக்குமானால், if our hands are clean, நீங்கள் யோபு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், 17:9, கைகளில் சுத்தம் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். So he is clean in his hand will grow. நீங்க யாரெல்லாம்
மேல மேல சுத்தம் பலத்து போகணும், விருத்தி அடையணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ அதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா கையில சுத்தம் வேணும். Those who desire to grow, you want to be clean. கையில சுத்தம் இல்லாதவன் தேவன் அவனை மென்மேல் கொண்டு போக மாட்டார். He who is not clean in his hand, God would not lift him. கையிலே சுத்தம் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். He that hath clean hands shall be strong and நீங்கள் 18ஆம் சங்கீதம் தயவு செய்து 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அப்ப தேவன் நம்ம ஜெபத்துக்கு சரி இல்ல, நம்ம நிறைய ஜெபம் பண்றோம். The Lord would reward me according to. எதுக்கு தேவன் சரி கட்டுவார்னு சொன்னா, how would God reward me? நம்முடைய கைகள் சுத்தம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஏற்ற அளவுல தான் தேவன் சரி கட்டி தருவார். Likewise he would compensate. தேவன் பலனை எப்படி தருவார்னா, உன் ஜெபத்துக்கு ஏற்ற மாதிரி இல்ல, உன் தேவைக்கு ஏற்ற மாதிரி இல்ல, உன் கையை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கியோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தேவன் சரி கட்டுவார். Even according to the cleanliness of your hands. நீங்க இன்னும் வாசிங்கன்னா 24ஆம் சங்கீதம் தயவு செய்து 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும். பாருங்க, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் to the hill of God, பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான். who shall stand in பரலோகத்துக்கு ஏறணுமானா, பரிசுத்தம் நிலைத்திருக்கணுமானா, we got to stand in holiness. The first qualification கைகள் சுத்தம். First qualification is cleanliness in your hand. நல்லா கவனிங்க, கைகளிலே சுத்தம் உள்ளவன் தான் பலத்து போவான். He that hath clean hands will be கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக தேவன் பலன் அளிப்பார். According to the cleanliness of his hand, God would compensate. கைகளில் சுத்தம் உள்ளவன் தான் பரலோகத்துல போக முடியும். So he who has clean hands can go to heaven. பர்வதத்துல ஏறணுமானா, one has got to climb to heaven. நம்முடைய கைகள் சுத்தம் தேவை. Our hands have got to be clean. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. If that be so, நம்முடைய அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னார், the psalmist says, குற்றம் இல்லாமையிலே என்னுடைய கைகளை கழுவி உம்முடைய பலிபீடத்தை சுற்றி வருகிறேன் என்று 26ஆம் சங்கீதத்துல பாடு. So I wash my clean hands and come round. நாம என்னதெல்லாமோ கழுவுறோம் பாருங்க. We clean several things. நம்முடைய கைகள் ரொம்ப சுத்தமா இருக்கணும். Our hands have got to be clean. இந்த சுத்தத்தை குறித்து பவுல் எழுதுகிற வேளையில, when Paul writes, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சீக்கிரம் பாருங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, பரிசுத்தமான கைகளை ஒருத்தன் தூக்கணும்னா என்ன இருக்க கூடாதா? So men have got to lift up holy hands. What should not be there? கோபமும் தர்க்கமும் உள்ள கை என்ன கை? What about the hands that hath wrath and doubting? நல்ல கை இல்ல. It's not a good hand. சுத்தமான கை இல்ல. It's not a pure hand. பவுல் எழுதுறாரு, புருஷர்கள் Paul writes, கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்த கைகளை உயர்த்தி, so men ought to lift up their hands. எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண கடவர்கள். They ought to pray everywhere. அப்ப நம்முடைய கைகள் பரிசுத்தமான கைகளா இருக்குமானால், if our hands are holy, அந்த கைகள் என்ன இருக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, கோபம் இருக்க கூட, தர்க்கம் இருக்க கூட. so wrath and doubting should not be there. அது இருக்குமானால், if that is there, நம்முடைய கையை நாம தூக்க முடியாது. we cannot lift our hands. கையை தூக்கும்போது சொல்வாரு, even when we lift அந்த கோபத்தையும் தர்க்கத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வா. first leave your wrath and your doubting and then என்கிட்ட come. வாப்பா. then come unto me. பாருங்க, நான் ரொம்ப சில எத்தனையோ தடவை நான் அழுதுருக்கிறேன். ரொம்ப I have wept several times. மோசே ஒரு பெரிய தேவனுடைய மனுஷங்க. Moses had the grace of God. அந்த மனுஷனை மாத்திரம் ஆண்டவர் கானானுக்கு அழைச்சிருந்தார்னா, God called Moses to Canaan. நீ பாலும் தேனும் ஓடுற தேசத்துல நான் கொண்டு போய் சேர்ப்பேன் I will take you to the land flowing with milk and honey. இந்த ஆளு எகிப்தில இருந்து ரதத்திலேயே கானானுக்கு போயிருப்பார். This man would have gone to Canaan. மேக ஸ்தம்பமும் தேவையில்லை, அக்னி ஸ்தம்பமும் தேவையில்லை, ரதத்திலேயே போயிருப்பார். He never needed the cloud of fire or the. எல்லா கம்ஃபர்ட் இருந்துச்சுங்க. He had all the comfort. ஆனா இந்த மனுஷன் தலைமையில 6 லட்சம் பூசரங்களை கட்டினார். And God gave him the responsibility of slacks. கூட்டு போ. Take all these people there. அதனால ரதம் போச்சு, அரண்மனை போச்சு, எகிப்து வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு. He had to lose all the glory. எல்லாத்தையும் இழந்தார். He lost everything. ஒவ்வொரு நாள் எகிப்து நடந்துட்டு போறார். Every day he crossed that land. நல்லா நினைக்கிறீங்க, அவர் சொல்றாரு, மனுஷர்ல அவனை போல சாந்த குணம் உள்ளவர்கள் இல்லை. There was no man as calm as Moses. ஒரு நாள் one day தண்ணி இல்ல,
There wasn't any water. ஜனங்கள் பாஸ்டர்ட்ட வந்தாங்க, பாஸ்டர் தண்ணி இல்ல. People came to pastor and said, Pastor. எல்லாரும் முறுமுறுத்தாங்க. And all of them murmured. இவர் வழக்கத்தின்படி ஆண்டவர்ட்ட போனாரு. So he went to the Lord as ஆண்டவரே தண்ணி இல்லன்னு சொல்றாங்க. He said, people say that there is no water. No problem மோசே, no problem. He said, no problem, Moses. என்ன செய்ய தெரியுமா? What you ought நீ to do? போய் கண்மலையை பார்த்து அடி. Go and smite the rock. கண்மலையை பார்த்து பேசு. Or talk at the rock. கண்மலையை பார்த்து பேசு. Look at the rock. தண்ணி வரும். Water would proceed. ஆண்டவர் பேசிட்டாரு. The Lord spoke. பதில் வந்துடுச்சு. The answer came. நேரா வந்தாரு. He came straight. கம்ப எடுத்தாரு. He took his staff. கண்மல் நின்னாரு. He stood before the rock. என்ன பேசணும்? What he ought to talk? கண்மலையை பார்த்து பேசணும். He ought to speak to the rock. என்ன பேசினார் தெரியுமா? What he said? கலகக்காரரே, கடுமையான கோபம், சும்மா என்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்க. You are troubling me a lot. கலகக்காரரே, you who create confusion. உங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா? So look, whether what has got to proceed. விசுவாசி அடிக்கல. It's not the believer. கண்மலை He smote the rock. இந்த கோபம் உள்ள விசுவாசிகள் அடிக்கலங்க. கண்மலை அடிச்சாரு. He smote the rock. தண்ணி வந்துடுச்சு. Water came. தாகம் தீர்ந்துடுச்சு. His thirst was quenched. அடுத்த வசனம். Next verse. தீர்ப்பு வந்துடுச்சு. The judgment came to Moses. 10 வருஷம் எல்லாம் இழுக்கல. வாய்தாலாம் நக்கில்லாம் வாதாடல. No. Next minute. The very next minute. Judgment ஆண்டவர் சொல்லிட்டார். God pronounced. பாருங்க 20ஆம் அதிகாரம் Exodus 20. தயவு செய்து 12ஆம் வசனமா? பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இவர் யாரை நோக்கினாரு? இவர் ஜனங்களை நோக்கினாரு. தேவன் இவரை நோக்கினாரு. நோக்கி சொன்னாரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி. என்ன செய்யல? What have you not done? என்ன செய்யல சொல்லுங்க. What have you not done? என்ன அசுத்தம் பண்ணாரு? உபச்சாரம் பண்ணிட்டாரா? கொள்ளை அடிச்சாரா? Whether he wrong. ஏதாவது பண்ணிட்டாரா? Whether he has done இல்லங்க. Nothing. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நான் சாந்தம் உள்ளவர், நான் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர் நீ காட்டுறதுக்கு பதிலா showing me that I am a God of love and God of கோபத்துல பேசின வார்த்தையில the words of wrath. இவங்க என்ன செய்யல? என்னை பரிசுத்தம் பண்ண தவறிட்டீங்க. Could not sanctify. எங்க போக மாட்டா? Where would you not go? நீங்களாம் எப்படி வாசித்தீங்கன்னா அழுதுகிட்டே வாசித்தாங்க. I wept. 6 லட்சம் புருஷர்களை 40 வருஷம் சபை நடத்தி பரலோகம் போக மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டா எப்படிங்க இருக்கும்? If the Lord says you will not enter heaven, how would it be? எப்படி இருக்குங்க? 6 லட்சம் சபைகளை 6 லட்சம் பேரை கொண்டு சபை நடத்துற ஒரு மனுஷனை கடைசில மனுஷன் கதறாரு, ஆண்டவரே நான் ஒரே ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆனா சொல்றார், வாயை தரக்கூடாது, பேசக்கூடாது. He said, Lord, let me see that land and come back. God said, never ever. பேச Never ever. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு ஆண்டவர் எழுதுவார்னா இந்த ஏசிஎஸ் சபையே இருக்காது. I believe AC would not survive. நீங்களும் இருக்க மாட்டீங்க. He would not survive. You too would not survive. தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். How gracious God is. நாம எவ்வளவு பரிசுத்தத்துல எவ்வளவு அவமானப்படுத்துறோம், ஆண்டவரை பரிசுத்த குறைச்சல் ஆக்குறோம். How much is நம்முடைய கோபங்கள் எத்தனையாய் நம்முடைய தேவனுடைய பரிசுத்தத்தை நாசமாக்கிறது. We have destroyed the holiness of God because of our wrath. என் கையை ஆண்டவருக்கு முன்ன உயர்த்தணுமானால், if you have to raise our hands before the Lord, கையை உயர்த்தணுமானால், if I have to raise my hands, என் கையை சொல்லணும் ஆண்டவரை பார்த்து, my hands ought to say to the Lord, தர்க்கம் இல்லாத, வாக்குவாதம் இல்ல, without any argument. வீடுகளுக்குள்ளே சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆர்குமெண்ட், 5 பைசா விஷயத்துக்கு ஆர்குமெண்ட். அன்றைக்கு ஆபிரகாம் சொன்னார், நாம 2 பேரும் பிரதர்ஸ், we are brothers, நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். let there be no argument between us. நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். You go to the right, I'll go to the left. இந்த கணவன் மனைவிக்குள்ள 10 பைசாவுக்கு ஆர்குமெண்ட்ங்க. Look at the argument. வாக்குவாதங்கள். Look at the argument. நான் சொல்லுவேன், கோபங்கள், எரிச்சல்கள், wrath, jealousy, strife. கையை கர்த்தருக்கு முன்ன உயர்த்தணும். You got to raise your hands. கர்த்தர் கையை பார்க்கணும். The Lord ought to look at your hands. பரிசுத்தமா இருக்குப்பா, whether your hands are அதனால pure, நீ விருத்தி அடைவாய். so you would increase. கை சுத்தமா இருக்குப்பா, your hands are pure, உன் கை கிரியைக்கேற்ற பலனை நான் தருவேன். I would give you the reward according to கை சுத்தமா இருக்குப்பா, your hands are pure, நீ பரிசுத்த பர்வதத்துல ஏறுவாய். you would enter the holy mount. நம்ம மேல ஏத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நம்முடைய கைகள், what leads you to the mountain, நம்முடைய கை சுத்தமா இருக்க வேண்டும். if our hands are clean, நம்முடைய கோபத்தை விலக்கும்.
You put off your wrath. நம்முடைய வாக்குவாதங்களை விலக்குவோம். Put off all your strife. நம்மை சுத்திகரிப்போம். Let us sanctify ourselves. நான் ஏற்கனவே சொன்னால் உங்களுக்கு சொல்றேன். I have said so, yet I repeat. அந்த நாட்களில் இங்கே இருந்தவர்களுக்கு தெரியும். ஆரம்ப நாட்களிலே இந்த சபை ஒரு சின்ன சபையா இருக்கும்போது ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கும் பொழுது நான் தான் பெருக்கணும், நான் தான் பாய் போடணும், நான் தான் கக்கூஸ் கழுவணும், எல்லாம் நான் தான் செய்யணும். வீடு ஒரு பக்கம், சர்ச் ஒரு பக்கம். House was on side. எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டு doing everything. எனக்கு ஒருத்தர் முயல் ஒன்று கொடுத்தாரு. One person gave me a rabbit. வெட்டி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகா. அதனால அதை வளர்த்தேன். So I வீட்டில் வளர்ந்தது. அது என்னோட ரொம்ப பழகிடுச்சு. It became ராபி வானா வரும், ராபி போனா போகும். So when I address it used to come. வியாழன் வெள்ளி சனி 3 நாள் என்னுடைய ஆராதனைக்காக நான் ஃபாஸ்டிங் எடுத்துட்டு Thursday, Friday, Saturday ஆராதனைக்காக ராத்திரி பகலும் ஜெபம் பண்ணிட்டு day and night I was praying for. சர்ச்சை பூட்டிட்டு குளிச்சிட்டு வர்றதுக்காக வீட்டுக்கு போனேன். After locking the church I குளிச்சிட்டு புறப்பட்டு வெளியே வந்தா இந்த முயல் அன்றைக்கு வெளியே ஓடிடுச்சு. This mule went out. நான் சொன்னேன், ராபி உள்ள வாமான்னு கூப்பிட்டேன். ரொம்ப அன்பா கூப்பிட்டேன், ராபி உள்ள வாமான்னு. I asked her lovingly, Rabbi come. அதுக்கு எழுப்பல் வந்துடுச்சு. உள்ள வானா வெளியே ஓடிச்சு. It ran. நான் பின்னாலே போனேன், ராபி உள்ளவாமா உள்ளவாமா. டைம் ஆகுது, 6:30 மணிக்கு டைம் ஆகுது, நான் மீட்டிங் நடத்தணும். வேக வேகமா கூப்பிடுறேன், ராபி உள்ளவாமா உள்ளவாமா. அது தலையை தட்டிட்டு ஓடிட்டே இருக்கு. Then it showed its head and was running away from me. எனக்கு வந்தது கோபம். I got angry. எனக்கு டைம் ஆகுது, எனக்கு டைம் ரொம்ப கவனமா. So time conscious. பக்கத்துல குச்சி ஒன்று இருந்துச்சு. There was a rod nearby staff. கூடுதே ஒன்று. I slammed it along with the rod. ஈச்சு சத்தம் போட்டுச்சு. It screeched. கட்டுகளை படுத்துச்சு. It went to the cross. செத்து போச்சா இருக்கா தெரியாது, வீட்டுக்குள்ள போயிடுச்சு. கதவு முன்னே டாரி மீட்டிங் வந்துட்டேன். I locked the door and came for the tarry. ஒட்டடிச்சு பார்த்தேன், பாட்டு பாடி பார்த்தேன். I sang. எல்லாம் அப்படியே உட்கார்ந்திருக்கு. All are seated still. எனக்கு புரியல. I just could not. 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தோம். 3 days fasting. இவ்வளவு சுத்தம் பண்ணோம், இவ்வளவு அழுதோம். We cried a lot. ஏன் ஆண்டவர் பதில் கேட்கல? Why God has not answered? அப்படியே கவுந்து படுத்துட்டு கத்துனேன், ஆண்டவரே. I cried unto the தடை. What's your இங்க யாரு ஆகான் இருக்கான்? Who's இந்த ஆகான் எங்க இருக்கான காட்டி? Who's agent here? நான் சொன்னாரு, ஆகான் எங்க இல்ல, நீதான் ஆகான். You're the person. ஆகான் எங்க இல்ல. Agent is nowhere. You're the person. நீ என்ன கோபத்துல அந்த வாயில்லா ஜீவன் அடிச்சு போட்டு வந்த? Why? How come you smote that உனக்கு இவ்வளவு கோபம் தேவையா animal? Whether you need this anger? நான் சொல்றேன், தேவனுக்கு முன்பதாக நான் கையை வச்சு அழுதேன். Lifted up my hands and cried. மன்னிச்சிராண்டவரே. I said, God forgive me. என்ன மன்னிச்சிரையா. Please forgive me, my Lord. கர்த்தருக்கு முன்பா கதறினேன். I cried and எல்லாரும் உட்கார சொன்னேன். I asked all the people. எழும்பி நடந்ததை சொல்லி I rose. சபையில அறிக்கை பண்ணேன், ஜனங்களை எனக்கு மன்னிங்க, சபையார் என்ன மன்னிக்கணும், நான் முயல் அடிச்சு போட்டு வந்துட்டேன். This is how I have done. சபையார் என்ன மன்னிங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆவியான இறங்கினார். To forgive me, ஜனங்கள் உருண்டு புரண்டு ஆவில நிறைந்து காதறி ஜனங்கள் அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகம் பெற்றார். The people rolled about filled with the Holy Spirit. ஒரு பாட்டு கிடையாது, ஒரு மோளம் கிடையாது. No song, no இறங்கினார். but the Holy Spirit came down. நான் சொல்லுவேன், I would say, ஒரு அப்பாவி முயலை அடிச்சு போட்டதுக்கு இந்த கதி. Innocent rabbit. இன்னைக்கு நிறைய பேர் கிருபை இருக்கு, ஒய்ஃபே அடிச்சு போட்டு வந்து கூட்டம் நடத்துறாங்க. அது வேற, எனக்கு தெரியாது. அந்த கிருபை எனக்கு இல்ல. Grace, they hit the wife and they come. நிறைய ஊழியக்கார மாதிரி ஒய்ஃபே அடிச்சு போட்டு சபை நடத்திட்டு போறான், திருவந்தே நடத்திட்டு போயிடுறான். அது அவனுடைய கிருபை, எனக்கு அந்த கிருபை. I just cannot understand. ஆனா எனக்கு ஒன்று மட்டும் தெரியுங்க. One thing I know. நம்முடைய கையை கர்த்தருக்கு முன்பாக உயர்த்துவோமானா, if you got to lift our hands before the Lord, அந்த சுத்தத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தருவார். So God would reward us according to the cleanliness of our hands. உங்க வீட்ல கையை உயர்த்துங்க. You got to lift your hands. கர்த்தருக்கு முன்ன கையை உயர்த்துங்க. Lift your hands before the Lord. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. Lift your hands before the Lord and ask. கை கர்த்தருக்கு முன்ன உண்மையான கையா இருக்கட்டும் சுவாமி. Lord, let my hands be pure before. நேரம் ஆயிடுச்சு. Time is. நான் அந்த கடைசி ஒரு காரணம் சொல்லி முடிச்சேன். Lastly, I tell you one thing. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் James 4 8ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, 8th verse. இருதயத்தை சுத்திகரி. First, sanctify your heart. First, உங்களுடைய வார்த்தையை சுத்திகரிங்கள். First your உங்கள் words. வழியை சுத்திகரிங்கள். உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். Your hands. கடைசியாக உங்கள் இருதயங்களை சுத்திகரிங்கள். Lastly, clean your hands. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். Our hearts have got to be pure. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, Matthew 5. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், Blessed is a man. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். They would see God.
தேவனை தரிசிக்கணுமானா If you got to see நம்முடைய God, இருதயம் சுத்தமா இருக்கணும். our hearts have got to be இந்த pure. இருதய சுத்தத்தை குறித்து இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் விவரமாக அவர் எழுதுகிறார். James 3rd chapter. he உங்கள் speaks இருதயத்திலே clearly. கசப்பையும் வைராக்கியத்தையும் நீங்கள் வைத்தீர்களானால் If you keep நீங்கள் bitterness and stubbornness, பெருமை பாராட்டாதிருங்கள். do not நீங்கள் boast. சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதிருங்கள். Do not lie against the truth. நான் சொல்லுவேன், I would say, நம்முடைய இருதயத்தை எதுல சுத்திகரிக்கணும்னு சொன்னா, எதுல சுத்திக்க சொன்னார்னா, how do we purify our நம்முடைய heart? இருதயத்துல யாரை குறித்தும் வைராக்கியம், No விரோதம் stubbornness, no நம்ம anger. மனசுல வச்சிருந்தா If you நம்முடைய இருதயங்களை சுத்திகரிக்கணும். Our heart cannot be purified. இதை வைத்துக்கொண்டு நாம தேவனை தரிசிக்கவே முடியாது. Having all this, we cannot see God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. கர்த்தர் நம்மோடு பேசுவார். May the Lord speak to us. நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள். Do not boast. நான் சொல்வேன் அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children of ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம் உண்டானால் If God இந்த hates one, வைராக்கியம், இந்த stubbornness, விரோதம். as well as wrath. நீங்கள் ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்லுகிறேன். One thing I tell you, ஒன்றை மாத்திரம் நீங்கள் if நம்புவீர்களானால், you would believe one thing, பாருங்க, நம்ம ஏன் வைராக்கியம் கொள்றோம்னா, why we are ஏன் stubborn, விரோதம் கொள்றோம் அப்படின்னு சொன்னா, Why we- நமக்கு விரோதமாய் செய்கிறவர்களை பார்த்து நாம் வைராக்கியம் கொள்றோம். we get angry when we look ஆனா at என்ன the people. பொறுத்தவரையில நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன். One thing I believe, ஒரு வசனத்தை நீங்க எல்லாரும் விசுவாசிக்கணும்னு நான் நம்புறேன். I believe you ought to. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல Romans 8:28. எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்? Who knows it by heart? இருங்க, பைபிள் திறக்க முன்னால Before opening the word, ரோமர் 8:28 எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்? கை தூக்க பார்க்கலாம். how many of you know it by தெரியாதா? heart? சரி, அடுத்த வாரம் கண்டிப்பா எல்லாரும் வசனத்தை எனக்கு என்னன்னு தெரியாம தான் உட்கார்ந்துருக்கீங்க. நான் ஆரம்பிச்சா சொல்லிடுவீங்க, அது தெரியும் எனக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? ரெஃபரன்ஸ் தான் தெரியாது, வசனம் தெரியும். You know the word of God. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், இப்ப சொல்லுங்க, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, அது சரியான மொழிபெயர்ப்பு, நன்மைக்கு தேவன் நியமித்த நன்மைக்கு நேராக நம்மை நடத்துகிறது. So it leads us to all the good that is nominated for us by God. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். One incident. 17 வயதுல யோசேப்புக்கு வந்து தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர். So at the age of 17, Joseph had a vision. அவங்க அண்ணன்மார் வந்தான். His brothers came. 10 பேர் அவனை பிடிச்சு குழியில தள்ளி, And the 10 people cast him into a pit. இவனை டிக்கெட் இல்லாம ஃபாரின் கட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். He was sent abroad without it. ஓசி டிக்கெட்ல எங்க போயிட்டாரு? So with a free ticket, where நோ did he? பாஸ்போர்ட், No நோ passport, ஏர் டிக்கெட். no flight இவரை ticket. வந்து அண்ணன்மார் அனுப்பிச்சிட்டான். எங்க? So his brothers sent him எப்படி abroad. போயிருப்பாரு? How would he have traveled? சொல்லுங்க. அழுதுகிட்டே போய், He would have wept and gone. பாவிகளா, உங்களை நம்பி என்ன இந்த மாதிரி குழி தள்ளிட்டீங்களே, எனக்கு 20 வெள்ளி I காசு believed கொடுத்தீங்களே, you, whereas you are like me. எல்லாம் எனக்கு விரோதமா நடக்குது. Everything is going against me. அங்க போனா பல வர்ண வஸ்திரங்கள் எல்லாம் களைச்சிட்டு சிறை வஸ்திரம் மாட்டிட்டாங்க. So all the colored robe here நன்மையா to leave. நடந்துச்சா? நடக்கல. அவர் சொன்னார் தெரியுமா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், You thought of doing evil to கர்த்தர் me. எனக்கு நன்மையாய். Whether God turned it இப்ப good. அண்ணமாருக்கு என்ன செய்யலாம்? அண்ணமார பகைக்கலாமா, Whether you got to hate, விரோதிக்கலாமா, நல்ல ஆப்பிள் ஃப்ரூட் வாங்கி கொடுக்கலாமா, whether you got to hate நல்ல you, ஆப்பிள் வாங்கி கொடுக்கலாமா? whether you could purchase apple for them. எங்க இந்த 10 பேர் இவனை குழியில போட்டிருக்காட்டா இவர் யாரா இருக்க மாட்டாரு? If these 10 people had not cast him into a pit, எகிப்துக்கு அதிபதியா ஆகையினால He could have எகிப்துக்கு அதிபதியாக ஆக்கின அண்ணமாருக்கு நம்ம என்ன மாலை போட்டு வரவேற்கலாம்? so we should put a garland and invite those brothers. இவர் எகிப்து அதிபதி ஆக்கினது யாரு? Who made him the governor of Egypt? எகிப்து ராஜா இல்லங்க. Not the king of Egypt. யாருக்கு ஆக்கினது? Who changed him? அண்ணமார் ஆக்குறாங்க. It's his brothers who lifted him. அவனுங்க இவனை தூக்கி கொண்டு எகிப்துக்கு அனுப்பி இருக்காட்டா இவர் எகிப்துக்கு அதிபதியா? Had they not sent him to the land of Egypt, he would not have become the governor நீங்க of Egypt. வாழ்க்கையில எடுக்கிற எந்த தீமைகளை எடுத்து பாருங்க, தேவன் நமக்கு விரோதமான தீமைகளை நன்மையாய் முடிய God பண்ணுவார். would turn all evil to good. நீங்க அத மாத்திரம் வசனத்தை நம்பிட்டீங்கன்னு சொன்னா, If you believe the நான் word. சொல்லுவேன்,
நமக்கு விரோதமாக எழும்புறவங்களை குறை பேசவே மாட்டீங்க. அவங்களுக்காக நீங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஆண்டவரே, எனக்கு ப்ரமோஷன் கொடுத்த ஆபீசருக்காக நன்றி. Thank God for ஏங்க உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் போட்ட ஆபீசரை நீங்க நன்றி சொல்வீங்களா திட்டுவீங்களா? whether you thank the officer who has promoted you or தேங்க்ஸ் தான சொல்லுவீங்க. இவன் தான ப்ரமோஷன் கொடுத்தான். this man has given தேங்க்ஸ் சொல்லலாம்ல. you can say thanks to him. நீங்க நினைக்காதீங்க நமக்கு ஒருவனும் தீமை செய்ய முடியாதுங்க. Nobody can harm us. இன்றைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேங்க. I have come to this state. எனக்கு நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. Time நாளைக்கு வரைக்கும் சொல்லுவேன். இந்த நிலைமைக்கு எனக்கு வந்ததுக்கு எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க எனக்கு விரோதமா செய்தவங்க. Many friends who அவங்க தாங்க என்ன உயர்த்தினாங்க. It's those people who lifted me. என்ன உயர கொண்டாங்க. என்ன தூக்கிட்டே இருக்காங்க. Even now they are lifting me. நான் சொல்லுவேங்க உங்க ஆபீஸ்ல விரோதமா இருக்கலாம். So your people in the office may be against you. நான் சொல்லுவேங்க ஒழுங்கா உத்தமமா வேலைச்சான் தானியேல். So Daniel was ஒழுங்கா ஜெபம் ஆபீஸ் போயிட்டு இருந்தான். he prayed correctly. இவனுக்கு திடீர்னு கடுப்பாயிடுச்சு. இவனை கொன்னே தீத்துறன்னு யோசித்தானுங்க. Somehow they wanted to destroy him. விரோதமா சங்கை கொண்டு போட்டானுங்க. They went and threw him in the den of lions. அதுக்கு அப்புறம் தானியேலுக்கு பெரிய ப்ரமோஷன் வந்துருச்சு. Daniel received a higher promotion. நமக்கு விரோதமாக ஒருத்தன் எடுக்கறான்னு சொன்னா one rises against கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எனக்கு ப்ரமோஷன் வருதுன்னு அர்த்தம். Praise God that God is giving you a promotion. யாரெல்லாம் ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிறீங்களோ those who pray for promotion நீங்க ஒன்றை விசுவாசிங்க. உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புவான். they will rise up against you. நீங்க அவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. you have got to praise for him. நிச்சயமா அவன் தான் உங்களுக்கு ப்ரமோஷன் ஆர்டர் கையில கொண்டு கொடுப்பான். definitely he will give you the promotion order. ஆகையினால யாரை குறித்து என்ன செய்யாதீங்க. never வைராக்கியம் கொள்ளாதீங்க. do not have யாரை குறித்தும் எரிச்சல் அடையாதீங்க. do not have any கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, dear children of God, தேவன் ரொம்ப நல்லவர். God is good. நான் 8ஆம் கிளாஸ் படிச்சேங்க. I studied. ஒரு மளிகை கடையில வேலை செய்தேன். so I was working. நான் ரொம்ப உண்மையா வேலை செய்தேன். I was very எஜமானுக்கு ரொம்ப உத்தரமா வேலை செய்தேன். I was very trustworthy to my. அதனால என்ன பண்ணார் தெரியுமா? what he did? கடையில வந்த ஒருத்தர் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உண்மையா வேலை செய்யறத பார்த்து ஒரு பெரிய கம்பெனில எனக்கு வேலைக்கு ஆர்டர் பண்ணாரு. he brought an order. நான் ஒரு பெரிய கம்பெனில அன்றைக்கு இருந்த வேலைக்கு போயிருப்பேன். so that அவர் என்ன கேட்டாருன்னா சர்டிபிகேட் கேட்டாரு. நான் எங்க ஊருக்கு எழுதினேன். அவங்க அவசரமா சர்டிபிகேட் அனுப்புனாங்க. immediately they sent. எங்க முதலாளி கையில கிடைச்சதை பார்த்தாரு. இந்த சர்டிபிகேட்டை கொடுத்தா இவன் நம்மளை விட்டு போயிருவான். so if I give the certificate this boy அன்றைக்கே நைட் டீ வச்சு கொளுத்திட்டாரு. that night he நான் பார்த்தேன் சர்டிபிகேட் வரும் சர்டிபிகேட் வரல சர்டிபிகேட் வரல. ரெண்டாவது எழுதினேன். ரெண்டாவது எஜமான் கையில கிடைச்சது. தீ வச்சு கொளுத்திட்டாரு. second time the owner. இல்ல வேளை எனக்கு சர்டிபிகேட்டே இல்ல. thank God I do not have a certificate. அவர் தீ வச்சு கொளுத்துனதுனால தான் நான் யாரா வந்தேன். certificate ரட்சிக்கப்பட்டங்க. அவர் வந்து கொளுத்தாம இருந்தார்னா நான் கம்பெனில மூட்டை தூக்கிட்டு இருந்திருப்பேன். I did not burnt my certificate. சாதாரணமா என் எஜமான் சீ வச்சு கொளுத்துன சர்டிபிகேட் தான். because my எனக்கு சர்டிபிகேட்டே இல்லாம நான் ஊழியர். now I am able to serve God. நீங்க சர்டிபிகேட் வச்சிட்டு வேலை எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. so you have the certificates but you are unemployed. நான் சர்டிபிகேட்டே இல்லாம உங்களுக்கு அதிகாரியா இருக்கிறேன். without certificate I am serving you all. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு அழுதாங்க. that day I wept. அழுதேன். that day I wept. படுபாவி கையில கிடைச்ச அவனை தீத்துறன்னு யோசித்தேன். somehow God இந்த மாதிரி சர்டிபிகேட்டை கொளுத்திட்டானே. they burnt it. ஆனா இன்றைக்கு தேவனா மகிமைப்பட காரணம் கிடைங்க நான் கொளுத்திட்டாங்க. today I glorify God since எனக்கு ஒரு வேலை கிடைக்காம போயிடுச்சு. நல்ல வேலை கிடைக்காம போச்சு. என் வாழ்க்கையை கெடுத்துட்டான். ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் உயிரோட இருந்தா முதலாவது தேங்க்ஸ் அவர் தான் சொல்லிருப்பேன். that man is alive. I was சர்டிபிகேட்டை கொடுத்தனதுனால ரட்சிக்கப்பட்டான்பா. because you burnt my certificate I was saved. ஒவ்வொன்றையும் யோசிங்க அருமையானவர்களே. நாம நம்மளோட தீமை செய்கிற அதான் சொல்ல உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு உபத்திரப்படுத்துறவர்களுக்கு வாழ்த்துங்க ஆசீர்வதிங்க. go on praising ஒருவரை குறித்தும் வைராக்கியம் கொள்ளாதிருங்கள். do not have any stubbornness. இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் தேவனுடைய ஆவியான பேசுவாரா? may the spirit of God speak to you. கையை உயர்த்தணும். you have to raise your hands. கையை உயர்த்தணும். you have to raise your hands. நமக்கு எத்தனை சத்துருக்கள் இருக்கலாங்க. we may have several enemies. ஆனா எனக்கு ஒரு சத்துரும் இல்ல. I do not have any adversary. எனக்கு சத்துருக்கள் பெருகி இருக்கலாம். my adversaries would have. பட் என்னுடைய உள்ளத்துல ஒருத்தருக்கு இல்ல. but there is none in my heart.
ஆபேலும் காயினும் பலி செலுத்த வந்தார்கள். Abel and Cain came. தேவன் ஆபேலை அங்கீகரித்தார். God acknowledged him. காயினை அங்கீகரிக்கவில்லை. He never acknowledged. அவன் எரிச்சல் அடைந்தான். And he was angry. ஆண்டவர் சொன்னார், உடனே தேவன் வந்தார். Immediately God came. காயினே, Cain, ஏன் எரிச்சல் அடைஞ்ச? why are you angry? எரிச்சல் வெளியே எடுத்து போடு. Leave your anger. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? If you do good, will you not be rewarded? பலி அங்கீகாரத்தை கொண்டு வரும். So நன்மை sacrifice, மேன்மையை கொண்டு வரும். goodness would bring about எரிச்சல் வேண்டாம், exaltation. You don't need any வைராக்கியம் வேண்டாம். anger. You எல்லாரும் don't எழும்பி need- நிற்கலாம். Let's all stand up. நம்முடைய இரு கைகளை உயர்த்தி, Let's raise our hands. Lord, என்னுடைய வார்த்தையிலே பரிசுத்தம், purity in my words, என்னுடைய வழியிலே பரிசுத்தம், purity in my என்னுடைய ways, கைகளிலே பரிசுத்தம், holiness in my hands, என்னுடைய இருதயத்திலே பரிசுத்தம். holiness in my heart. என்னை சுத்தமானாய் காத்துக்கொள்ள எனக்கு Lord, உதவி keep me pure and grant me grace, O Lord. என்னை சுத்தமானாய் காத்துக்கொள்ள. Lord, guard me, O Lord. ஜெபிக்கிற என்னை, பேசின என்னை Me who I தேவன் pray. சுத்தமானாய் காத்துக்கொள்ளணும். Lord, you ought to guard me, O Lord. நம்முடைய அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையை Yes, in சுத்தவான்களுடைய சபையாய் கர்த்தர் மாற்றணும். a church of holy people. ஒருவராயிலும் சுத்தம் இல்லாமல் போக கூடாது. Not a single should go astray. நான் ஆண்டவரை நோக்கி கதறுகிறேன். I cry unto my Lord. ஆண்டவரை நோக்கி நான் கதறுகிறேன். I cry unto my எங்கள் God. வாலிபர்களை சுத்தவான்களாக மாற்றும். A young man has got to be made எங்களுடைய pure. கன்னியர்களை சுத்தவாட்டிகளாய் மாற்றும். Virgins have got to be made pure. பெரியோரே சிறியோரே சுத்தவான்களாய் Elders மாற்றும். and youngsters may be made நான் pure. சுத்தவானாய் மாதிரியாய் I விளங்கட்டும். ought to be pure and set எங்கள் an சபை example. பரிசுத்தவான்களுடைய சபையாய் மாறும். My church has got to be a holy church. பரிசுத்தவான்கள் சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்று The Lord rules in the church of saints. தெய்வமே நீர் எழுந்தருள வேண்டும். Lord, rise up, O Lord. எங்கள் சபை நடுவில் எழும்ப வேண்டும். Lord has got to rise up. எங்கள் வீட்டிலே நீர் எழுந்தருள வேண்டும். Lord has got to rise in எங்கள் வாழ்க்கையிலே எழுந்தருள You've got to வேண்டும். rise in our life. நீர் எழுந்தருளும் கர்த்தாவே. You've got to rise up, O Lord. அதற்கு தடையாய் இருக்கிற எல்லா பாவ காரியங்களையும் All sinful activities which are obstacles. முற்றிலும் விலக்குவீரா. Lord, remove it. முற்றிலும் விலக்குவீரா. Lord, cast it away. முற்றிலும் விலக்குவீரா. Lord, cast it away. சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும். உம் ஜோதியின் பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். Yes, Master. என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதி பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். கை உயர்த்தி சொல்லும். என்னை சுத்தம் சுத்தம் செய்யும் ஆண்டவரே. Amen. Purify எங்களை us. சுத்தம் செய்யும். Cleanse us, O Lord. நீர் விரும்புகிற ஒரு சுத்தம் Holiness எங்கள் according to thy வாழ்க்கையிலே life. காணப்படுவதாக. என் பிரியமே, நீ பூர்ண ரூபவதி, உன்னிலே பழுது ஒன்றுமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக எங்களை மாற்றும், Even as we are without. எங்களை நடத்தும். Lord, lead us that we may be கர்த்தர் without நம்மை any. ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். May the Lord bless us. நம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாயிருக்க கடவர். தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி
தம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென்.